ஆதிரை புத்தக வடிவில் திரைக்கதை. புத்தகத்தை பெற டிஸ்கிரிப்ஷனில் உள்ள எண்ணிற்கு வாட்ஸ்அப் செய்யவும். நாட்டின் அரசியலில் ஒரு தான மாபெரும் விசில் புரட்சியை இமாலய சாதனை புரிந்திருக்கிறார் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். அப்ப தமிழ்நாட்டில் நடந்தது என்ஜி புரட்சி இல்லையா? உங்களுக்கு காக்ரோச் ஜனதா பார்ட்டின்னு என்ன தோணுச்சு? சோசியல் மீடியால ஏதோ ஒன்று பண்றாங்க, ஒரு ட்ரெண்ட் பண்றாங்க. பாரதிய ஜனதா பார்ட்டி. ஆனா பாரதியர்கள் என்போர் யார் அப்படின்னா பாரதிய இளைஞர்கள் காக்ரோச் போன்றவர்கள். சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜி பேசி விட்டாரு சூரியகாந்த். ஹிந்துத்துவ நாரி அப்படின்னா ஹிந்துத்துவ பெண், நாரினா பெண் தான். Now I know why cockroaches are untouchables. யோசிச்சு பாருங்க, காக்ரோச் ஏன் அன்டச்சபிள்? காக்ரோச்சை நாம் ஏன் தீண்டுவதில்லை? தலித்னு சொன்னதுனால காக்ரோச்ங்கிறது யாரோ இருக்கிறோங்கிற ஒரு விஷயத்த அவங்க எடுத்து சொல்றாங்க. இந்தியாவில் சென்சி புரட்சியோட யோகியதை இருக்குல்ல, அது இவ்வளவு சாதி பிரச்சனையா இருக்கு. கரெக்ட். मच्छर जिहादी मानसिकता के लोग ये अभिजीत जो आया है. நேபாளில் நடந்த கிளர்ச்சி, இலங்கையில் நடந்த கிளர்ச்சி எடுத்துலாம் படிக்கும் பொழுது ஆனா இது ஒரு முகமாக மேல வரல. கரெக்ட். ஒருத்தன் வந்து அவன் என்ன கேட்கறான், சாதாரணமா எக்ஸாம சரி பண்ணி கொடுன்னு சொன்னா ஏன்னா நீ தலிதா, அப்ப நீலாம் எங்களுக்கு தலைவனா இருக்க முடியாது, நீனே காக்ரோச் தான். காக்ரோச்சே உன்னால அன்டச்சபிள்ங்கிற லெவலுக்கு இந்தியாவுல நரேஷன் வந்து சுருங்கி போச்சு. இவ்வளவு நாள் கழிச்சு திமுக அதுல தோற்றது இருக்குல்ல, எனக்கு வந்து ஒரு வகையில சரி அப்படின்னு தோண தொடங்கியது. நான் பெரியார் இடஒதுக்கீடு வாங்கி கொடுத்தாரு, அண்ணா இடஒதுக்கீடு வாங்கி கொடுத்தாரு, கலைஞர் இடஒதுக்கீடு வாங்கி கொடுத்தாரு, சமூக நீதி திட்டங்கள் இங்க தமிழ்நாட்டில் பரவல் நடைமுறைக்கு வந்தது. திராவிட இயக்கத்தின் வரலாறு தெரியுமா? இதெல்லாம் ரைட், பேய் கதைகள் மாதிரி ஆயிடுச்சு. இந்த கதைகள் எல்லாம் உண்மை, மாற்றுக்கிறது இல்லை. ஆனா போராடி நம்முடைய முன்னோர்களும் சேர்ந்து போராடி பெற்று வாங்கி கொடுத்த ஒரு உரிமை, அந்த உரிமை நம்ம கையில இல்லை. விஜயால இது முடியல நம்பலப்படுத்துறதுக்கு இந்த அரசியல் கோரிக்கைகள் திமுகவுக்கோ இதர ஜனநாயக சக்திகளுக்கோ பயன்படும். இந்த தருணத்தை கைவிட்டால் என்ன நடக்கும்? தமிழ்நாட்டினுடைய அடுத்த முதலமைச்சராக லாரன்ஸ் வருவார். யோசிச்சு பாருங்க. த்ரிஷா கூட வரலாம். த்ரிஷா வந்துட்டு பாருங்க, யாரோ ஒருத்தங்க த்ரிஷா அடுத்த அண்ணாமலை. இப்ப ஜிவி சொல்லியிருக்காப்ல ஒரு 15 வருஷத்துக்கு நான் கூட அரசியலுக்கு வரலான்னு இருக்கேன். என்னடா நாட்டு நான் வந்து கர்த்தரே அப்படின்னு ஒரு ஸ்டேட்டஸ் போட்டு இதை வந்து சரியான பாலிடிக்ஸை இளைஞர்கள்ட்ட கொண்டு போய் சேர்க்கிறது காலத்தின் கட்டாயம், கடமை. இல்ல இளைஞர்கள் கிட்ட கொண்டு போய் இப்போ சேர்க்கிறது அது இயக்கங்களுக்கும் முக்கியமா திமுகவுக்கு இருக்குன்னு சொன்னீங்க. இன்னொன்னு இருக்கு, இளைஞர்களே இப்ப காக்ரோச் ஜனதா பார்ட்டி மாதிரியான விஷயங்களை இன்ஸ்பிரேஷனா எடுத்துக்கிட்டு பொலிட்டிசைஸ் ஆகணும், இளைஞர்களே இயக்கங்களை உருவாக்குங்கன்ற. அப்படி அண்ணாமலை இளைஞர் ஒதுக்க மாட்டீங்க. எப்படின்னா ஒரு அரசியல் இருந்து வராரு அவர். நான் சொல்றது சமூகத்தில இருந்து வாங்க. அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே கியூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம். வணக்கம் தோழர். வணக்கம். வணக்கம். இன்னைக்கு என்ன பேச போறோம்? இன்னைக்கு வந்து ஒரு மாற்றத்தை குறித்து பேசலான்ட்டு. தமிழ்நாட்டுல தாவேக ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு இந்த மாற்றம் ஏன் நிகழ்ந்ததுங்கிற ஒரு டிஸ்கஷன் பெருசாவே. மாற்றங்கிற வார்த்தையே அபியூஸ் செய்யப்படுற அளவுக்கு மாற்றங்கிறாங்க. மாற்றம் கரெக்ட். மாற்றம் எதிர்முகாம சேர்ந்தவங்க மாற்றம் வந்துச்சா, மாற்றம் தானே கேட்டா நான் வந்துருச்சா அப்படின்றப்ப இந்த பக்கம் இருக்கிறவங்க மாற்றம் ஏன் வந்தது அப்படிங்கிறப்ப திமுக எடுத்துக்கிட்டீங்கன்னா இது ஏன் இந்த சேஞ்ச் நடந்தோம், ஏன் தோத்தோம் அப்படிங்கறத ஒரு பெரிய செல்ஃப் அனாலிசிஸ்குள்ள போயிருக்கிறாங்க. வேற வகையில பல்வேறு ஆங்கிள் அதை டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஜெனரலா மேலோட்டமா பார்க்கும்போது என்ன தோணுது, யங்ஸ்டர்ஸ் வந்து பெரும்பாலும் பழைய ஆட்சியாளர்களை விரும்புவதில்லை. அவங்க எப்பவுமே ஒரு மாற்றத்துக்கு தயாரா இருக்கிறாங்க. இதுக்கு உதாரணம் வந்து இப்ப தமிழ்நாடு விட்டுருவோம். இப்ப ரீசெண்டா நடந்தது, நீங்க நேபாளில் நடந்த புரட்சியா இருக்கலாம், இல்ல இப்ப காக்ரோச் பார்ட்டின்னு ஒண்ணு ஆரம்பிச்சு அதுக்கு அவ்வளவு பெரிய ஆதரவா இப்ப கனிமொழி அவர்களே சொல்றாங்க, நீங்க அதை வெறுமனே இணையத்துல கூட்டின ஒரு கூட்டம் மாதிரி நினைச்சுக்காதீங்க. அப்ப யங்ஸ்டர்ஸ்க்கு மத்தியில அவ்வளவு பெரிய தேவை இருக்கு, அவங்க ஒரு சேஞ்சை விரும்புறாங்க, அப்ப நம்ம ரொம்ப கவனமா பார்க்கணும் அப்படின்றாங்க. சோ நானும் அதை அப்படிதான் பார்க்கணும்னு நினைக்கிறேன். அப்போ இந்த சேஞ்சுங்கிறது தமிழ்நாட்டுல மட்டுமே நடந்த சேஞ்ச் இல்லை, இது உலக அளவுல ஒரு சேஞ்ச், ஒரு மாற்றத்தை நோக்கி எல்லா காலகட்டத்திலுமே யங்ஸ்டர்ஸ் இருக்கிறாங்க அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்க நினைக்கிறேன். இந்த மாற்றத்துக்கான காரணங்கள் ஒரு காரணம் எப்பவுமே இருக்காது இல்லையா? காரணங்கள் அப்படின்னா பல்வேறு காரணங்கள், ஒரு காரணம் முகமா தெரியும். ஆமா. அப்ப எந்த பாயிண்ட்ல இந்த டிஸ்கஷன் ஆரம்பிக்கலாம், இதுல இருந்து பேசலாம். இப்ப இந்தியாவில் மாற்றம் அப்படிங்கிறது வந்து 2014 மோடி ஆட்சிக்கு வர்றது அதே மாற்றம் தான் சொன்னாங்க. இந்த யூபிஏ 1 யூபிஏ 2 போனதற்கு பிறகு அதுல ஊழல் புகார்கள், நிலக்கரி ஊழல், 2G ஊழல், அது எதுன்னு சொல்லி அப்புறம் இவர் அண்ணா ஹசாரே உள்ளிட்டவர்கள் மூவ்மெண்ட்டு, அரவிந்த் கெஜ்ரிவால், அப்புறம் அந்த அப்போ கிரண் பேடி, அப்புறம் அந்த ஒரு சாமியார் ஜம்ப் பண்ணலாம் செய்வார், யோகா சாமியார், அவன் எல்லாருமே சேர்ந்து ஒரு மாற்றம். அதுலயும் அந்த சாமியார் என்ன சொன்னா அப்படின்னா, மோடி ஆட்சிக்கு வந்தாதான் மாற்றம், மோடி ஆட்சிக்கு வந்தாதான் அந்த மாற்றம் ஒத்துப்பேன், இல்லைன்னா அதை ஒத்துக்க முடியாது அப்படின்னு சொன்னார். அந்த அளவுக்கு மாற்றம் நோக்கி இருந்தது. அந்த மாற்றம் வந்து இன்ஜினியர்டா இருந்தது. மோடியை அரியணையில் அமர வைப்பது அதை நோக்கி போச்சு. அந்த சமயத்துல வந்து ஒரு பிளான் பண்ணி ஒரு மாற்றத்தை நோக்கி நகர்த்திருக்காங்க. ஆமா, அந்த பிளான் பண்ணி மாற்றத்தை நோக்கி நகர்த்த முடியுங்கிறதுக்கு மோடி வந்து உதாரணம். அதுலயும் நீங்க சொல்ற மாதிரி பல்வேறு லேயர்ஸ் இருக்கு. கண்டிப்பா
இப்போ UPA 2 ஆட்சியில் நிறைய நல்ல திட்டங்கள் கொண்டு வந்தாங்க. மன்ரேகா மாதிரி ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் உட்பட கிராமப்புறங்கள் வந்து கிட்டத்தட்ட நலிவடைந்து போகிறது. அப்படிங்கிற சூழலில் கிராமப்புறத்துக்கு வந்து கொஞ்சம் பொருளாதாரத்தை கொடுப்போம், அதை இயங்க வைப்போம் அப்படிங்கிற மாதிரி வேலை உத்தரவாதம் போல கிராமப்புற வேலைவாய்ப்பு திட்டம் கொண்டு வந்தாங்க. இப்படி நிறைய திட்டங்கள் கொண்டு வந்திருந்தாலும் கூட இந்த பக்கம் வந்து வேற விதமான கீழே கிரவுண்டில் வந்து அதிருப்தி இருக்குது அப்படின்னு சென்ஸ் பண்ணல. திரும்ப வந்து மோடி ஆட்சிக்கு வரான்னு மோடியே சென்ஸ் பண்ணல. கிட்டத்தட்ட இங்கே விஜய்க்கு நடந்த மாதிரி தான். அதுக்கு வந்து இவர் அதே நிதின் கட்கரின்னு நினைக்கிறேன். நிதின் கட்கரி வந்து அந்த நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் ஒவ்வொரு அக்கௌண்ட்லேயும் 15 லட்ச ரூபா போடத்தக்க அளவுக்கு வெளிநாட்டில் காசு இருக்குதுன்னு மோடி சொன்னார். அதை வந்து கிரவுண்டில் வந்து 15 லட்ச ரூபா அக்கௌண்ட்டில் போட்டுருவாங்க அளவுக்கு பிரச்சாரம் பண்ணாங்க. ஏன்பா அப்படி பிரச்சாரம் பண்ணீங்கன்னு கேட்டதுக்கு அமித்ஷா வந்து அது ஜும்லா, எலெக்ஷன் நேரத்தை ஜும்லான்னு சொன்னார். ஆனால் கிரவுண்டில் அதை வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்லணும்னா கூகுள் ஹேங் அவுட்னு ஒரு லான்ச் பண்ணுறாங்க. லான்ச் பண்ணும்போது ராகுல் காந்திகிட்ட போகிறாங்க. ராகுல் காந்தி வழக்கம் போல் எது உருப்படியாக பயன்படுமோ அதை கைவிடுற மாதிரி அதை கைவிட்டுறாரு. கூகுள் ஹேங் அவுட் மோடி பயன்படுத்துகிறார். மோடி பயன்படுத்தும் பொழுது என்னெல்லாம் பண்ணுறாருன்னா அஜய் தேவகனோட சிங்கம் படம் வந்து ஓடிட்டு இருக்கு. அப்புறம் வந்து அக்ஷய் குமாரோட பேட்மேன் அந்த படம் வந்து நல்ல, இவங்களாம் ஹிட்டு ஆக்டர்ஸ். இவங்களை வச்சு மோடி இன்டர்வியூ எடுக்க வைக்கிறாங்க. ஹேங் அவுட் சர்வரே ஆக்சுவலி ஹேங் அவுட்டை லான்ச் பண்ணுறாங்க. சர்வரே முடங்கி போகிற அளவுக்கு பெரிய கூட்டம் வந்து கேள்விகள் கேட்குது. ஆனால் கேட்கப்பட்ட கேள்விகள் எல்லாம் பெரும்பாலும் லைவ்ல கேட்கப்பட்டா மோடி என்ன சாப்பிடுவாரு, எப்படி தூங்குவாரு, இப்போ எந்திப்பாரு, இந்த மாம்பழம் பிடிக்கும், இந்த மாதிரியான விஷயங்களை வச்சு முடிச்சுட்டாங்க. ஆனால் மோடி ஒரு மாற்றத்திற்கான ஃபினாமினா 2002 குஜராத் படுகொலை, அதை ஒட்டி அவர் மேலே இருந்த கரை, நடந்த என்கவுண்டர்ஸு, இது எல்லாத்தையும் ஒழிச்சு கட்டிட்டு மோடிக்கு ஒரு புதிய பிம்பம் 41 பேர் கரூருக்கு பிறகு ஒரு நல்ல பிம்பம் எங்கே உருவாக்க முடியும்னா அதுக்கு முன்னோடி வந்து அவர் தான். குஜராத் படுகொலைக்கு பிறகு மோடி என்ன பண்ணுறாருன்னு கேட்டால் மோடி வந்து குஜராத் கௌரவ யாத்திரான்னு நடத்துறாரு. பாருங்க, குஜராத்தியர்கள்லாம் கொலகாரன்னு சொல்றாங்க, குஜராத்தோட கௌரவம் போச்சுன்னு ஒரு பேரணி போடுறாரு. அன்னைக்கு தேதிக்கு கிரவுண்ட் லெவல்ல பிஜேபி பத்தின பெரிய புரிதல் கிடையாது இல்லையா அவங்க ஆட்சிக்கு முன்னாடி வர்ற வரைக்கும். புரிதல் எப்படி இருந்தது மோடி பற்றிய புரிதல்னா, அந்த ஈழ பிரச்சனை தொடர்பாக அந்த இது நடக்கும்ல, கடற்கரையில் ஒரு கூட்டம் நடக்குது. அந்த கூட்டத்துல வந்து இவர் வைகோ ஐயா இருக்கிறார்ல, அவர் அந்த கால்நடையா போறார்ல, அவர் வைகோ, அவர் வந்து கூட்டத்துல பேச, ராமகிருஷ்ணன் கூட நினைக்கலாம் சோனியா காந்தியை வீழ்த்தி விட்டு வந்திருக்கிற மோடி, வரப்போகிற மோடி அவர் என்ன செய்வார் என்று நான் உங்களுக்கு உத்தரவாதம் கொடுக்கிறேன், சோனியா காந்தியை போல மோடி துரோகம் செய்ய மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. ஆனா பதவியேற்புக்கு மோடி வந்து ராஜபக்சே கூப்பிடுறாரு. உடனே இங்கிருந்து திருப்பதிக்கு போனா நினைவு அதெல்லாம் நடந்துச்சு. அப்படிதான் மோடி வருகிறார். மோடியை வந்து அவரை வந்து ஒரு அறிவாளி, ஒரு படித்தவர், ஒரு இன்டெலெக்ட், அப்படி எல்லாம் ஒரு இமேஜ் இங்க தமிழ்நாட்டுல கிரியேட் பண்ணாங்க. நமக்கு அப்படி நிறைய. ஆமா, அவர் வந்து குஜராத்தினுடைய கடனை அடைச்சு ஸ்விஸ் பேங்க்ல காசு போட்டு வச்சிருக்காரு. அப்ப ஒரு மாற்றம் நல்லதான், காங்கிரஸ் தொடர்ந்து இருக்கு, ஒரு மாற்றம் வேணுங்கிற ஒரு மேம்போக்கான மோடி வந்து ஒரு சாம்பிள். அதே போல உலகம் முழுக்க. ஆனா கிரவுண்ட்ல என்ன இருந்துச்சு, கிரவுண்ட்ல வேலையின்மை உட்பட இளைஞர்கள் மத்தியில தங்களுடைய வாழ்க்கையை ஒன்றும் ப்ராமிஸ் செய்யப்படுற, மேலேருந்து அதிகார வர்க்கம் ப்ராமிஸ் செய்யப்படுற விஷயங்கள் எல்லாமே நம்மளுடைய வாழ்க்கையை உடனடியாக மாற்றவில்லையே. ஒரு லெகசி இருக்குப்பா, காங்கிரஸ் வந்து செக்குலரிசத்தை ஃபாலோ பண்ணியிருக்குது. காங்கிரஸ் அப்படி ஒட்டுமொத்தமாக சொல்ல முடியாது, எல்லா கரங்களையும் அவங்களுடைய கரங்களும் நன்றாகவே ஊண்டி இருக்கின்றன. ஆனாலும் கூட காங்கிரஸோடைய லெகசி என்ன, செக்குலர் பார்ட்டிஸோட லெகசி என்ன, இந்த நாட்டில் வந்து என்னென்ன கொண்டு வந்திருக்கிறாங்க, இடஒதுக்கீடு போன்ற விஷயங்கள் நடைமுறைக்கு வரும்பொழுது பாஜக உள்ளிட்ட சங் பரிவார அமைப்புகள், துணை அமைப்புகள் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு கொண்டு வரப்பட்ட இடஒதுக்கீட்டுக்கு எதிராக போராடிய கட்சியாச்சு. இது எதையும் கண்டுக்கல. இவங்க எல்லாருமே சேர்ந்தா ஓட்டு போட்டு மோடியை கொண்டு வராங்க. ஏன்னா வேற சில காரணங்கள், வேலையின்மை தான் மிக முக்கியமான விஷயம், வாழ்க்கை நிலை மாறலைங்கிறது மிக முக்கியமான விஷயம். இதெல்லாம் வந்து மோடி ஆட்சிக்கு வந்துட்டாரு. நம்ம நாட்டில் அது வந்து தேர்தல் வாக்கு அப்படிங்கிற அளவில் நடக்குது. இன்னொரு பக்கம் எம்எல் குழுக்கள், மாவோயிஸ்ட் குழுக்கள் உள்ளிட்டவர்கள் ஆயுதம் தாங்கிய போராட்டத்தை நடத்துறாங்க. அவர்கள் தீவிரவாதிகள் முத்திரை குத்தப்படுறாங்க. அவங்களாம் வெளியில மெயின் ஸ்ட்ரீம்ல பெரும்பாலும் அங்கங்கே போராட்டங்கள் நடந்தாலும் கூட திரும்ப அதை வந்து கன்வெர்ட் ஆகிறது எங்க வந்து எலெக்ஷன் ரிசல்ட். ஒன்னும் இல்ல, தமிழ்நாட்டில் ஜல்லிக்கட்டு பிரச்சனை நடந்துச்சு. மாடு பிடிக்கிறது தமிழர்களின் பண்பாட்டுரிமை அப்படின்னு நம்ம பேசணும். ஆனா நீங்களும் அதை பார்த்துருப்பீங்க, நானும் பார்த்தேன். அங்க வந்து பேசப்பட்ட விஷயம் மாடை பத்தினே இல்லை. சென்னையில வந்து கொக்கோ கோலாவை தடை செய் அப்படின்னு பேசினாங்க. தனியார் மயத்துக்கு எதிரான போராட்டம் அப்படிங்கிற அளவுக்கு போச்சு. சசிகலாவை கேட்டாங்க, மோடியை வந்து ஊரை சுத்தும் மோடி, ஊரு பக்கம் வாடின்லாம் முழக்கம் போட்டாங்க. இது எல்லாமே நடந்தது. மேட்ரு என்ன, முகமாக ஜல்லிக்கட்டு இருந்தாலும் அந்த போராட்டம் பாஜக எதிர்ப்பு, முதலாளித்துவ எதிர்ப்புங்கிற அளவுக்கு விரிவடைஞ்சது. அதில் பங்கெடுத்த ராகவா லாரன்ஸ் போன்றவர்கள்லாம் இதில் எங்களுக்கு பங்குலன்னு சொல்லி ஓடி போனவங்க திரும்ப நாங்கள் அரசியலுக்கு வரலாமான்னு மக்கள்கிட்ட கருத்து கேட்குறாங்க. அப்போ ஜல்லிக்கட்டு கிடையாது. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு, அது வந்து தேர்தலை பிரதிபலிக்குது தமிழ்நாட்டில். இதனுடைய முகமாக இருக்க எப்படியான போராட்ட கட்டங்களில் முகமாக இருக்கிற கட்சினா திரும்ப அகைன் அது வந்து டிஎம்கேக்கு உடனடியாக கன்வெர்ட் ஆகலை. அதுக்கு ஒரு டைம் எடுத்தது.
தொடர்ச்சியான போராட்டங்கள், கீழே மூவ்மெண்ட், அது எல்லாமே தேர்தல் நேரத்தில் டிஎம்கேக்கானதாக மாறுச்சு. இப்படி ஒவ்வொரு காலகட்டத்திலையும் நடந்திருக்குது. நீங்கள் ஏற்கனவே சொல்லுங்கள், வேற ஊர்களையும் அது மாதிரி நடக்குது. நம்ம ஊரை மட்டும் வச்சு புரிஞ்சுக்க போகிறோமா அப்படின்னா வேற ஊர்களையும் நடக்குது. இப்போ நம்ம சமகாலத்துலனா காக்ரோச் ஜனதா பார்ட்டிங்கிற ஒன்றுமே இல்லை, பாரதிய ஜனதா பார்ட்டி. ஆனால் பாரதியர்கள் என்போர் யார் அப்படின்னா பாரதிய இளைஞர்கள் காக்ரோச் போன்றவர்கள் அப்படின்னு சொல்லி ஒரு அர்த்தம் வருகிற மாதிரி சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜி பேசிவிட்டாரு சூரியகாந்த். உங்களுக்கு காக்ரோச் ஜனதா பார்ட்டின்னு என்ன தோணுச்சு? ஃபர்ஸ்ட் அதை பெருசா பெரிய பொருட்டாவே எடுத்துக்கல. ஏதோ சோஷியல் மீடியால ஏதோ ஒன்று பண்றாங்க, ஒரு ட்ரெண்ட் பண்றாங்க. நம்ம யூஸ்வலா ஒரு ஃபேஷனுக்காக ஒரு கூட்டம் போய் சேரும். ஒன்னு ட்ரெண்ட் ஆச்சுன்னா, இப்ப நேசமணி என்ன ட்ரெண்ட் ஆச்சு தெரியுமா? வடிவில் அதுக்கு பயங்கரமா நம்ம நல்லா நம்ம தான் அதுக்கு லீடிங். மோடி பதவியேற்புக்கு அதை போட்டாங்க நேசமணி. ஆமா, சோ அந்த மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்ட்ல எப்பவுமே இப்போ இளைஞர்கள் போவாங்களே. நான் அப்படித்தான் ஆரம்பத்துல அதை அப்படிதான் புரிஞ்சுக்கிட்டேன். அதை வந்து காண்ட கடுப்பை வெளிப்படுத்துறதுக்கான ஒரு வடிவம். ஆனா அந்த வடிவத்திற்கு முகம் கொடுப்பது காக்ரோச் ஜனதா பார்ட்டி வந்து பல மில்லியன் இன்ஸ்டாகிராம்ல, ட்விட்டர்ல ஃபாலோவர்ஸ் தேத்திச்சு. இப்ப அதை ஒரு சட்டையரா தொடங்கின நபர் இந்த அபிஜித் தீப்கேங்கிற நபர். என்ன நடக்குது இந்தியாவில் அப்படின்னா, நாம தமிழ்நாட்டில் பேசிட்டு இருக்கோம், நீட் வந்து மோசடியாக இருக்குது. ஏன் மோசடியாக இருக்குது அப்படின்னு நான் சொல்லும்போது, இது எப்பவுமே நான் திரும்ப சொல்லி இப்பவும் சொல்லிக்கிறேன். முதல் ஃப்ளூ வந்தபோது தேடி படித்தா, அந்த ஃப்ளூ வந்த சமயத்தில் இந்த நாட்டில் இருக்கிற ஒடுக்கப்பட்ட மக்கள் அவர்கள் மருத்துவம் தேடி மருத்துவர்கள்ட்ட போனால், மும்பை நகரத்தில் மருத்துவர்கள் தொட்டு மருத்துவம் பார்க்கறது கூடுதலாக சார்ஜ் வாங்கியிருக்காங்க. ஏன் சொல்லுங்க? சாரிய அடிப்படை தான். தொட்டு மருத்துவம் பார்க்கறது காசு வாங்கிட்டாங்களே. காசு வாங்கினதுக்கு நான் வழக்கமாக அவங்கள தொட மாட்டேன்ல. இப்போ தொட்டு மருத்துவம் பார்க்கும்போது தொட்டு ஆகணும். அப்போ தொட்டு பார்க்கும்போது காசு கூட அப்பதான் தொடுவாங்கிற ஒரு தொட்டு மருத்துவம் பார்க்கறது காசு வாங்கிட்டு அது எதுக்குன்னா எக்ஸ்ட்ரா சார்ஜ், தீட்டு கழிக்க வேண்டியது இருக்கும், அதனால அப்படின்னு சொல்லி எக்ஸ்ட்ரா சார்ஜ் போட்டு வாங்கியிருக்கிறாங்க. அந்த ஃப்ளூ வந்த போது கணிசமான மக்கள், இந்தியாவில் இருக்கிற ஒடுக்கப்பட்ட மக்கள், பிற்படுத்தப்பட்ட மக்களும் கூட இதுல வந்து தீண்டாமை, தீட்டுங்கிறது பட்டியல் சாதிகளுக்குரியது. பார்ப்பனர்களை பொறுத்தளவுக்கு எல்லாருமே அப்ப தொட்டு மருத்துவம் பார்க்கறது அவன் வந்து வாங்கியிருக்கிறான். அப்போ ஒடுக்கப்பட்ட மக்கள் கணிசமானோர் மருத்துவம் கிடைக்காம செத்து போயிருக்கிறாங்க. அப்ப இந்தியாவில் ஹெல்த்துங்கிறதே ஒரு உரிமை. இப்போ நம்ம ஊர் சைட்ல மருத்துவம் யார் பாப்பா? மருத்துவச்சின்னு ஒரு பாட்டி கிளவி இருக்கும், அல்லது மருத்துவர் யாராவது இருப்பாரு, அது ஒன்று சாதியை வச்சிருக்கிறாங்க. நீங்க பாத்தீங்கன்னா அந்த தொழிலை தமிழ்நாட்டில் அல்லது இந்தியாவில் அதுக்கு என்னன்னா சிகிச்சம் அம்பட்டம் தொழில். ஏன்னா தொட்டு மருத்துவம் பார்க்குற தொழில் இல்ல, தொடுறது தீட்டு. அப்ப தொட்டு மருத்துவம் பார்க்குற தீட்டுக்குரிய தொழில் அப்படின்னு ஒரு கருத்து இருந்தது. பாண்டிய மாதிரியான நபர்கள், நான் அன்னைக்கே சொன்னோம்ல, தொடுறது தீட்டுன்னு சொன்னா நீங்க வந்து சாஸ்திரம் பார்க்குறோன்னு சொன்னீங்க. ஆனா இப்ப பாருங்க, கொரோனா வந்த உடனே நீங்க தொடாதன்னு சொல்றீங்க அப்படின்னு நியாயம்லாம் வளப்படுத்தினாங்க. இந்த பக்கம் ஒரு கட்டத்திற்கு மேல இந்தியாவில் மருத்துவம் வந்து ஒரு ஆர்கனைஸ்டான தொழிலா மாறும் பொழுது, அரசு தொழிலா மாறும் பொழுது, தொடுவதை தீட்டென்று கருதியவர்கள் எல்லாரும் மருத்துவர்களானாங்க. அப்புறம் பின்னாட்கள்ல இங்க சமூக நீதி சார்ந்த கோரிக்கைகள்லாம் வந்ததுக்கு பிறகுதான் நம்ம ஆட்கள் டாக்டர் ஆகுறாங்க. அதுக்கப்புறம் தொட்டு மருத்துவம் பார்க்கறது நமக்கும் இயல்பாகுது. அம்பேத்கருடைய வாழ்க்கையில அவர் வந்து அம்பேத்கர் ஒரு இடத்துல ஒரு குறிப்பா அப்படி சொல்றாரு. என்ன தெரியுமா? ஒரு ஆசிரியர், அந்த ஆசிரியர் வந்து ஆசிரியருக்கு குழந்தை பிறந்திருக்குது, இந்த பச்சை உடம்புக்காரின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி பொண்டாட்டி படுத்திருக்குது. அந்த அம்மாவுக்கு ஏதோ ஜன்னிமே வந்துருச்சு. அந்த ஆசிரியர் போய் ஒரு இடத்துல மருத்துவம் பார்க்கறது கூப்பிடுறாரு, நீங்க வாங்க, என் பொண்டாட்டி இப்படி ஜன்னி வந்திருக்குது வாங்கன்னு சொல்லி. வரமாட்டேன்னு சொல்றாரு அந்த ஊர் மருத்துவர். அப்போ வந்து திரும்ப இப்போ ஊர்ல இருக்க பெரியார்கள்லாம் கூப்பிட்டு கெஞ்சி இவரை வந்து பார்க்க சொல்லுங்கன்னு சொன்ன உடனே, நீங்க ஜஸ்ட் கற்பனை பண்ணி பாருங்க, மருத்துவர் ஒரு திரைச்சீலை, இஸ்லாமியர் ஒரு திரைச்சீலை, அதுக்கு அந்தாண்ட வந்து புருஷன், இந்த சைட்ல இருந்து இவர் சிம்டம்ஸ் கேட்பாரு, அங்கிருந்து சிம்டம்ஸ் பாஸ் ஆகும், அதுக்கப்புறம் சிம்டம்ஸ் தொடர்பாக இவர் வந்து சிகிச்சை சொல்லுவார். அந்த சிகிச்சை வாங்கி தற்காலிகமாக ரிலீஃப் கிடைச்சிருக்குது. மருத்துவர் வீட்டுக்கு போயிட்டார். திரும்ப அதே மாதிரி பிரச்சனையா இருக்குது. பிரச்சனையானதில் அந்த அம்மா இறந்து, என் வாழ்வின் விளக்கொளி ஒளி அணைந்து விட்டதுன்னு அவர் வந்து கடிதம் எழுதியிருக்கிறாரு. நம்ம காந்தி நடத்தின அந்த பத்திரிகைக்கு எழுதின கடிதத்தை அம்பேத்கர் குறிப்பிட்டு காமிக்கிறாரு. இப்போ அந்த பக்கத்தில் ஒரு குழந்தை படுத்துருந்துச்சுல்ல, அந்த குழந்தை தான் எனக்கு அனிதாவா தோணுச்சு. இப்போ அனிதா வந்து தன்னுடைய தாய்க்கு மருத்துவம் பார்க்க நினைச்சிருக்கும்ல, கரெக்ட். அது அந்த குழந்தையோட கனவு தானே அது. அந்த கனவுக்கு திரும்ப நெருக்கடி வருது. தமிழ்நாடு மட்டும்தான் போராடி கொண்டிருந்தது நீட்டுக்கு எதிராக. இதர மாநிலங்கள் அப்படியான எந்த கிளர்ச்சியும் இல்லை. ஆனால் முதல் முறையா நீட் உள்ளிட்ட தேர்வுகளில் இவங்க வந்து மோசடி பண்றாங்கன்னு சொல்லிட்டு ஒரு கோபம், ஒரு கணிசமான இளைஞர்கள் என்னுடைய, ஏன்னா வழக்கமாக நமக்கு சொல்லி தரது என்ன, நல்லா படிச்சா அவனுக்கு வேலை கிடைக்கும். இதுதான் பொதுவாக இளைஞர்களுக்கு இந்த நாடு வழங்குகிற ப்ராமிஸ். இவன் நம்பி படிக்கிறான், படிச்சா நீ டெஸ்ட் வைக்கிற, திரும்ப எக்ஸ்ட்ரா டெஸ்ட். சிலர் அதுலயும் போய் படிச்சு மல்லு கட்டுறான், முடியாம ஏன்டா ஏன் தாலியா இருக்கிறீங்கிற மாதிரி நிறைய இளைஞர்கள் தற்கொலை பண்ணிக்கிறாங்க. அதை மீறி எக்ஸாம் அட்டன் பண்ணா, எக்ஸாம் என்னது, ஒரு சிஸ்டம் வச்சுருக்கீங்க, ஃபேரான சிஸ்டம், அதில் நான் படித்து பாஸ் ஆகிட்டேன்னா எனக்கு மார்க் கொடுக்கணும், எனக்கு வேலை கொடுக்கணும், இப்படியான உத்தரவு படிக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால் அதிலே மோசடி, பேப்பர் லீக்கு,
அதுக்கு தனியாக அந்த வாய்ப்பு இருந்தால் இதை பார்க்குறவங்க வியாபம் ஊழலை பற்றி தேடி படிங்க. இப்போ அதை தேடி படித்தா வியாபம் ஊழல், நீங்கள் அந்த ஊழல் தொடர்பான புகார் கொண்டு போகிறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. புகார் கொண்டு போனால் நீங்களும் இருக்க மாட்டீங்க, புகாருக்கு சம்மந்தப்பட்ட உங்களுக்கு ஒரு மகள் இருக்குன்னா அவங்களும் இருக்க மாட்டாங்க. இதில் சம்மந்தப்பட்ட யாராவது டிரைவர் இருக்காரு, அவர் காலி. கொத்து கொத்தா கொண்டு இருக்காங்க வியாபம் ஊழல்ல. அது தேடி பார்த்தா அதுவும் எக்ஸாம் தொடர்பானது தான். அப்போ இது ஏதாவது ஒரு வகையில் அவருடைய பேர்ன் ஆகிட்டே இருக்கும்ல. அதற்கு முகமாக காக்ரோச் ஜனதா. அப்போ போராடுகிற இளைஞர்களை ஒரு உச்சநீதிமன்றத்தில் ஒரு தலைமை பொறுப்பில் இருக்கிற நீதிபதி கேவலமாக கிண்டல் பண்ணும்போது நான் அந்த அர்த்தத்தில் சொல்லன்னு சொல்கிறாரு. ஒரு கோபம் அப்படி உருத்திரண்டு வருது. இதில் முக்கியமான விஷயம் என்ன, அந்த அபிஜித் தீப்கே அப்படிங்கிற நபர் அவர் ஒரு பட்டியலை ஒப்பிச்சிருந்தவர். அவர் ஆரம்பத்தில் இது சொல்லலை, கணிசமான கூட்டம் திரண்டிருக்கு. அப்போ எல்லாரும் சமயத்துலேருந்து ஒரு கேள்வி வருது. ஏன்னா தமிழ்நாடு இந்தியாவில் ஆம் ஆத்மி கட்சியை பார்த்துட்டோம், இதுக்கு முன்னால அண்ணா ஹசாரே பார்த்துட்டோம். அண்ணா ஹசாரே ஊருக்கு போனேன் நான். அண்ணா ஹசாரே பத்தி உங்களோட அபிப்பிராயம் என்ன? ஒரு நல்லவர், வல்லவர், நேர்மையானவர், ஊழலுக்கு எதிரானவர், அப்படிதான் பொதுவான கருத்துரை பரப்புனாங்க. அவர் ஊர்ல மட்டன் சாப்பிட மாட்டாங்க, சிக்கன் சாப்பிட மாட்டாங்க, அசைவம் சாப்பிடுவதற்கு தடை. அந்த ஊர்ல ஒரே ஒரு பிள்ளையார் தான் வச்சு வழிபடணும். அந்த பிள்ளையாரை எல்லாரும் கும்பிடணும், கிறிஸ்தவராக இருந்தாலும் சரி முஸ்லீமாக இருந்தாலும் சரி எல்லாருமே கும்பிடணும். அந்த ஊரில் இயற்கை பாசன முறைகள் இருக்குது. அந்த ஊரில் ஊழல் கிடையாது, மது கிடையாது. இதுதான் எல்லா மீடியாவும் பரப்பிச்சு. என்னடான்னு செக் பண்ணுறதுக்கு அந்த ஊருக்கு நானே போனேன். ராலேகான் சித்தி அந்த ஊர் புனே பக்கத்தில் இருக்கு. நுழைஞ்ச உடனே பார்த்தா என்ன தெரியுமா, கரம் மசாலா பாக்கெட் தொங்கிட்டு இருந்துச்சு. அப்போ கரம் மசாலா பாக்கெட் என்ன இங்கே தொங்கிட்டு இருக்குன்னு கேட்ட உடனே கடைக்காரர் இப்போ எதேச்சியா கூட கரம் மசாலா பாக்கெட் தானே பாக்கெட் எடுத்து ஒளிச்சு வைக்கிற. அப்படி அவர் ஒளிச்சு வைக்கிற திரும்ப இந்த பக்கம் பார்த்தா ஒருத்தர் தம் அடிச்சிட்டு இருந்தாரு. என்னங்க அண்ணாதாரே ஊர்ல தம் அடிக்கிறீங்க தம்பி, இதை போட்டோ எடுத்துறாங்க, தம் வைக்கிறப்பட்ட. அப்படி அந்த ஊர்ல எல்லா விதமான கேடுகளும், வரதட்சணை கிடையாதுன்னு சொன்னாங்க. ஒரு வீடு பால் அடிஞ்சு கிடைஞ்சு அந்த வீட்டு பக்கத்துல போய் தேடி என்னன்னு விசாரிச்சு பார்த்தா அந்த வீட்டுல இருக்க பயந்து ஓடுறாரு. அந்த வீடு வரதட்சணை குடிச்சே பாலான ஒரு வீடு. அந்த ஊர்ல அண்ணாதாரே நடத்துற ஒரு பள்ளிக்கூடம். அந்த பள்ளிக்கூடத்துல ஊருக்கு அந்த சுத்துப்பட்டில் இருக்கிற பணக்கார வீட்டு பிள்ளைகள் படிக்க முடியாம எக்ஸ்ட்ரா டொனேஷன் கொடுத்து படிப்பாங்களா, அப்படி ஒரு பள்ளிக்கூடத்தை அண்ணாதாரே நடத்துறாரு. அம்பேத்கரை பின்பற்றி பௌத்தம் தழுவுன ஒரு மகர்கள் வசிக்கிற குடியிருப்புக்கு போனோம். இந்த குடியிருப்புலாம் நல்லா இருந்துச்சு. அந்த குடியிருப்பு தாழ்வான பகுதியில் இருக்கு, குண்டு குழிமா இருக்குது. வாசல்ல பிள்ளையார் போட்டோ ஒட்டிருக்காங்க. நீங்க மகர் தானே, எதுக்கு பிள்ளையார் போட்டோ ஒட்டிருக்கீங்கன்னா அண்ணா திட்டுவாரு அப்படின்னு சொல்லி அந்த பிள்ளையார் போட்டோவை பௌத்தம் தழுவிய மகர்கள் ஒட்டி வச்சிருக்காங்க. இப்போ இந்த அண்ணாசாரவே பார்த்துருக்குறோம். அப்போ ஒரு நார்மலா இந்த அண்ணாசாரை பின்னாடி எக்ஸ்போஸ் ஆகிட்டான்னு வச்சுப்பேன். இந்த அடிப்படையில் அபிஜித் தீப் கிட்ட கேள்வி கேட்குறான். அப்பா நீ எல்லாத்தையும் பேசுற ரைட்டு, இதை மாதிரி வந்தவன நிறைய பார்த்துட்டோம், சமூக நீதி பற்றி உன்னுடைய அபிப்பிராயம் என்ன அப்படின்னு ஒரு கேள்வி. அவர் என்ன சொல்றாரு, நானே ஒரு தலித். அதுதான் பதில். தட் ஆன்சர்ஸ் யுவர் கொஸ்டின். ஆமா அப்படின்னு ஒன்று பிடிச்சிக்கிட்டேன். ஓ நீயா இப்போ வந்தியா? அவர் விரிவாக அதை குறித்து பேசியிருக்காரு. என்னன்னு கேட்டா, அவங்க அப்பா 1970களில் ஒரு பெரிய இந்த மும்பை மகாராஷ்டிராவில் வந்த பஞ்சம் காரணமாக, போதுமான மழை மழை பொய்த்து போனதாக பஞ்சம் காரணமாக படிப்பை பாதியில் விட்டுட்டு திரும்ப படிக்க வந்தவர். அந்த ஊரில் இருந்த ஒரே இன்ஜினியர், அதுக்கப்புறம் இன்ஜினியர் ஆகிட்டார். எங்கள் அப்பா ஒரு இன்ஜினியர் ஆனதுக்கு எங்கள் குடும்பம் நல்ல நிலைமையில் இருக்குது காரணம் அம்பேத்கர். அதன் காரணமாக தான் அம்பேத்கர் வழியாக தான் நான் பாஸ்டனுக்கு போட்டேன். நான் வாழ்க்கையில் எதை அடைந்தாலும் அந்த பெருமை அம்பேத்கரை சேரும் இப்படின்னு ஒரு பேசுகிறார். இது அந்த ஊர் பகுதியில் இருந்த சிலருக்கு பயங்கரமா நட்டுக்குது. அந்த அனுராதான்னு ஒரு லேடி, அனுராதா திவாரி, அந்த அம்மா ஃபேஷன்ங்கிற படம், அந்த படத்துக்குலாம் அந்த அம்மா தான் டைரக்டர்னு நினைக்கிறேன். அந்த அம்மா இதை பத்தி என்ன எழுதுனா, ஸோ தி செல்ஃப் ப்ரொக்ளைம்டு ஜென்சி லீடர் இஸ் அகைன்ஸ்ட் மெரிட். வேற எந்த காரணம் இல்லை, மெரிட்டுக்கு எதிரானவர். ஏன்னா I am a Dalit myself. I hope that will answer all your questions சொன்னதுக்காக நிறைய பேர் அடுத்தடுத்து அதுக்கு அதை ஷேர் பண்ணி ட்வீட் பண்ணுவாங்க அவங்க எதிர்கருத்துக்கலாம். நிறையனா இப்போ அதில் அந்த அம்மா ஒரு கட்சி தொடங்கி இருக்குது. அந்த கட்சியினுடைய பேர் என்ன தெரியுமா, காக்ரோச் ஜனதா பார்ட்டி தான் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அந்த அம்மா தொடங்கின பார்ட்டி தர்மா பார்ட்டி ஆஃப் இந்தியா. ஓகே, கிட்டத்தட்ட அது பிராமின் ஜனதா பார்ட்டினே சொல்லலாம். அந்த தர்மத்தை நிலைநாட்டுவது, அதாவது சனாதன தர்மத்தை நிலைநாட்டுவது. ரைட்டா ஐயா? அந்த சனாதன தர்மத்தை நிலைநாட்டுவதை பத்தி நான் புது வழக்கம் கேள்விப்பட்டேங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு சாமியார் உட்காந்து பேசிட்டு இருக்காரு, ஊழலை ஒழிப்பது எப்படி. அவர் என்ன சொல்றாரு, ஊழல்ங்கிறது என்ன, சனாதன தர்மப்படி சொத்து என்பது யாரிடம் இருக்க வேண்டும், பிராமண சத்திரிய வைசிய சூத்ர இதான வர்ணம். இந்த வர்ணத்துல சூத்திரனிடம் சொத்து இருக்க கூடாது. ஓகே, சரியா? சத்திரியன் தான் சொத்து பரிபாலனம் இதெல்லாம் இருக்கணும். சொத்துல பெரும்பான்மை பங்கு எல்லாத்தையும் வச்சிருக்க வேண்டிய பொறுப்பு, அல்லது அதை எல்லா சொத்துலையும் உரிமை உள்ளவர்கள் பார்ப்பனர்கள். அப்புறம் பிராமண சத்திரிய வைசியர்கள் வியாபாரம் பண்ணுவாங்க, இவங்ககிட்ட தான் சொத்து இருக்கணும். இதுதான் கடவுளுடைய ஆர்டர். ஒரு சூத்திரனிடம் பணம் இருப்பதே ஊழல், சனாதன தர்மத்துக்கு எதிரானது. அவங்களோட காசு இருக்கிறதே ஊழல். அப்போ என்னெல்லாம் ஊழல் ஆகுது, நீங்க காலில் செருப்பு போடுறது ஊழல், உடம்புல சட்டை போடுறது ஊழல், சாப்பிடுறது ஊழல். ஆமா, சத்தான ஆகாரம் ஒருவேளை நீங்க நெய் ஊற்றி சாப்பிட்டீங்கன்னா அதுவுமே ஊழல் தான்.
இப்போ எல்லாமே ஊழல் ஆயிடுச்சு. அப்போ இதை ஒழிக்கிறதுக்கு என்ன வழினா திரும்ப சனாதன தர்மத்தை முன்னாடி மாதிரியே கொண்டு வர்றது, வேத முறைப்படி ஊழலை ஒழிப்பது எப்படின்னு டவுட் இருக்கு. நம்ம ஊர்ல ஒரு நடிகர் வந்து இப்ப ரீசெண்டா பேசினார்ல, சனாதன தர்மத்துல பத்தி உங்க பெற்றோர்களை எல்லாம் கூட வச்சுக்க சொல்லுது. இப்ப சனாதன தர்மத்துக்கு எதிரானா நீங்க பெற்றோர்களை அனுப்பிச்சிடலாமான்னு கேக்குறாங்களா? அதெல்லாம் இல்ல. ஒரு எனதை சொல்றது, எதையும் படிக்காம எதாவது பேசுறது. சனாதன தர்ம பார்ட்டியோடைய அவங்களுடைய என்னதுன்னா மெரிட் புரட்சி. மெரிட் புரட்சிங்கிறதுனா இடஒதுக்கீடு ஒழிச்சுக்கிட்டு தான். ஒரு குடும்பத்திற்கு ஒரே ஒரு முறைதான் இடஒதுக்கீடு. உயர் சாதியினர் இரண்டாம் தர குடிமக்களாக நடத்தப்படுவதை மாற்ற வேண்டும். நன்றாக புரிபவர்கள் அல்லது நன்றாக திறன் படைத்தவர்கள் அவர்களுக்கு எதிராக நடத்தப்படும் அரசியல் தான் இடஒதுக்கீடு போன்ற விஷயங்கள். திறமையானவர்களுக்கு எதிரானதுதான் நம்ம ஊர்ல ஆட்கள் இவங்க பேசுறது தான். அதுக்கு ஒரு பார்ட்டி கட்டிருக்கிறாங்க. அந்த பார்ட்டி நேரடியான பார்ட்டி பிஜேபி தான். ஆனால் பிஜேபி அஸ் எலக்ட்ரல் பார்ட்டி நேரடியாக செய்ய முடியாது. ஏன்னா எதனால் இது தொடங்குறாங்க தெரியுமா? சாதிவாரி கணக்கெடுப்பு அப்படின்னு அவங்க சொன்னாங்க. இல்லை, சாதி வாரியாக கணக்கெடுத்ததுக்கு பிறகு வெல்த் ரீடிஸ்ட்ரிபியூஷன்லாம் கூட ராகுல் காந்தி பேசுகிறாரு. அப்போது எங்கள் வீட்டில் இருக்க சொத்தெல்லாம் நீங்கள் பிடிக்கிறீங்களா? அப்போ எங்களுக்கு எதிரானது தானே. அதனால் தர்மத்தை காப்பாற்றுகிற ஒரு பார்ட்டி. இதில் வரிசையாக அவங்க திட்டுறாங்க. ஹிந்துத்துவ நாரி அப்படின்னா ஹிந்துத்துவ பெண், நாரினா பெண் தான். நவ் ஐ நோ வை காக்ரோச்சஸ் ஆர் அன்டச்சபிள்ஸ். யோசிச்சு பாருங்க, காக்ரோச் ஏன் அன்டச்சபிள்? காக்ரோச்சை நாம் ஏன் தீண்டுவதில்லை? தலித்னு சொன்னதுனால காக்ரோச்ங்கிறது யாரோ இருக்கிறோங்கிற ஒரு விஷயத்த அவங்க சொல்றாங்க. நெட்ல சும்மா தேடி பார்த்தீங்கன்னா பறையா டாக்னு தேடுங்க. திருநாய் இருக்குல்ல, தெருவில் கிடக்கிற நாய், அந்த நாய்க்கு டிக்ஷனரியில் பறையா டாக்னு எழுதிருக்கான். அது தெருவில் கிடக்குது. அது ஒன்றை நம்பி வந்தது காட்டில் இருந்து. அந்த நாயை வந்து பறநாய். நாய் இழிவானதுன்னா அதை அப்படி கனெக்ட் பண்ணுறது. இப்போ காக்ரோச்சை வந்து தலித்து லீட் பண்ணுறதுனால காக்ரோச்சே அன்டச்சபிள், காக்ரோச்ச பொசிஷனே மாறிடுச்சு. அது என்னது, இந்த தீண்டாத வசனம் நாவலில் ஒரு போக்கில் இருந்தது. இந்த நாட்டில் எதிர் சாதி இல்லை. அதை வந்து வரிசையாக ஒவ்வொன்றா சொன்னாங்க. இந்த நிலம், இந்த உணவு, எல்லாத்துலேயும். சாமிக்கிட்ட மட்டும் இல்லை, பேயிலையும் ஜாதி இருக்குது அப்படின்னு அந்த இது முடியும். அவனோட பின்னட்டையில் எழுதியிருப்பான். கிட்டத்தட்ட காக்ரோச்சுக்கும் சாதி வந்துருச்சு. இன்னொன்று என்னன்னு கேட்டால் பீம்தா பிளஸ் முகமது மிக்ஸ் பிரீட். பீம்தானா பீம், ஜெய் பீம் அம்பேத்கர். அப்புறம் வந்து முகமது மிக்ஸ் பிரீட், அது வந்து முகமது இஸ்லாமியர்கள். எதனால்? ஒன்றுமே இல்லை, நான் தலித்து அப்படின்னு சொன்னதுனாலே. இப்போ ஒருத்தன் அடிச்சிருக்கான்ல, ஒருத்தன் வந்து அந்த ஜெய்ப்பூரில் நடந்த போராட்டத்தில் அவர் கன்னத்தில் அடைஞ்சிருக்கான். ஏன்னு கேட்டால் நான் நேஷ்னலிஸ்ட்டுங்கிறான். சரி, நேஷ்னலிஸ்டா? அவன் எக்ஸாமை ஒட்டி எவ்வளோ எக்ஸாம்ஸ் வந்து கேன்சல் ஆகிருக்குது, எக்ஸாமில் வந்து திருட்டு வேலைகள் நடந்திருக்குது, பேப்பர் லீக் ஆகிருக்குதுன்னு கேட்டால் அதெல்லாம் கிடையாது. இவன் ஒரு ஜிகாதி மென்டாலிட்டி கொண்டவர்கள், நாட்டில் ஸ்திரத்தன்மையை கெடுக்கிறார்கள், ஆகவே அறைந்தேன்னு சொல்லுவான். எங்கேருந்து இந்த வெறுப்பு வருதுன்னா, அவர் தலித்துன்னு சொல்லிட்டாரு, ரிசர்வேஷன் ஃபார் ரிசர்வேஷன் சொல்லிட்டாரு. இந்த நாட்டில் ரிசர்வேஷனை உத்தரவாதப்படுத்தணும்னு பேசுகிற ஒரே காரணத்துக்காக அவர் வந்து 80% ரிசர்வேஷன் இருக்கணும். சில இடங்களில் வந்து அது பேர் என்ன, நம்ம தனியார் ஜாப்ஸில் கூட ரிசர்வேஷன் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. அதனால் அவன் வந்து ஜிகாதி. நீங்கள் ஜிகாதினா முஸ்லீம்ஸ் தான் ஜிகாதின்னு கிடையாது. நீங்கள் ரிசர்வேஷன் வேணும்னு யார் சொன்னாலும், அது தலித்தில் எவன் சொன்னாலும் அங்கே ஒரு பொறுத்தளவுக்கு ஜிகாதி தான். இன்னொன்று ஒரு அம்மா எழுதியிருக்குது, ஹம்கோ 5000 साल से कॉकरोच समझ के घर में नहीं घुसने देते थे. 5000 ஆண்டுகளாக எங்களை கரப்பான் பூச்சி என நினைத்து எங்களை வீட்டிற்குள் அனுமதித்ததில்லை. இதை எழுதி பிராமின் ஸ்பீக்ஸ் அப்படிங்கிற ஐடி. இன்னொரு ஐடி என்ன சொல்லுது, that's the reason why I don't care about cockroach Janata Party. We don't want another pichada be our leader. Okay, பிச்சடானா பின்தங்கிய இந்த ஆள். இதனால தான் காக்ரோச் ஜனதா பார்ட்டியை நான் மதிக்கல. ஏன்னா ஒரு பின்தங்கிய சாதியை சேர்ந்தவன் எங்களுடைய தலைவராக இருப்பதை விரும்பவில்லை. இன்னொரு லேடி வந்து ஆகையா டி கார்டுனா தலித் கார்டு எடுத்துட்டு வந்துட்டான். இப்போ இந்த டோன் இருக்குல்ல, இந்த டோன் வந்து ஒரு பின்தங்கிய வகுப்பை சார்ந்தவன், அவன் வெளிநாட்டில் போய் படிக்க போறவனுக்கு இந்த நாட்டில் வந்து நிறைய முறைகேடுகள் இருக்குன்னு சொல்றான். அதற்காக போராட வந்தா இந்தியாவில் சென்சி புரட்சியோட யோக்கியதை இருக்குல்ல, அது இவ்வளோ சாதி பிரச்சனையா இருக்குது. கரெக்ட். இப்போ நேபாளில் நடந்த கிளர்ச்சி, இலங்கையில் நடந்த கிளர்ச்சி எடுத்துலாம் படிக்கும் பொழுது அங்கேயும் இந்த மாதிரி இஷ்யூஸ் இருந்திருக்கும். ஆனால் இது ஒரு முகமாக மேலே வரல. கரெக்ட். ஒருத்தன் வந்து அவன் என்ன கேட்குறான், நீங்கள் வந்து எங்களுக்கு எக்ஸாம்ஸ் எல்லாத்தையும் சரி பண்ணி கொடு, தர்மேந்திர பிரதான் வந்து தன்னுடைய பதவியை ராஜினாமா பண்ணும், எக்ஸாமை சரி பண்ணி கொடு, எங்களுக்கு ஃபேர் ஆப்பர்ச்சுனிட்டி கூட, எல்லாத்துலையும் ப்ராப்பரான ரிசர்வேஷன் இம்ப்ளிமெண்ட் பண்ணு. இவ்வளோதான் கொஸ்டின்ஸ். இந்த கொஸ்டின் கேட்கறதே தப்பு அப்படிங்கிற பொழுது நான் அந்த இதை தொடங்கும் பொழுது எனக்கு ஒரு மொழி இருந்தது. இப்போ சென்சி புரட்சின்னா இந்தியாவில் சென்சி புரட்சியினோட யோக்கியதை என்ன? சாதாரணமாக எக்ஸாமை சரி பண்ணி கொடுன்னு சொன்னால், ஏன்னா நீ தலிதா, அப்போ நீலாம் எங்களுக்கு தலைவனாக இருக்க முடியாது, நீனே காக்ரோச் தான்,
நீ அன்டச்சபிள், காக்ரோச்சே உன்னால அன்டச்சபிள்ங்கிற லெவலுக்கு இந்தியாவில் நரேஷன் வந்து சுருங்கி போச்சு. ஆனால் இது ஒரு பக்கம் இருக்கு, அந்த காக்ரோச் டீம் இருக்குல்ல, அவங்க வந்து ஒரு நியூ வே ஆஃப் ஆர்கனைசிங் பண்றாங்க. அது வந்து கவனிக்கத்தக்கது. சில இடங்கள்ல பேசும்போது என்ன சொல்றாங்க, பாப்பா வெயில் இருக்கு, நிறைய தண்ணி குடிச்சிட்டு வா, கூட கொண்டு வா, வீட்டுல இருந்து யாராச்சும் கூட்டுவாங்க, தனியா வராதிங்க, அவங்களுக்குள்ள ஒரு பாதுகாப்பா இருக்கலாம். நீங்க திரும்ப அதை சொல்லுங்க அந்த விதிகளை. வீட்டுல இருந்து யாராவது கூட்டுவா, வீட்டுல இருந்து யாராவது கூட்டுவாங்க, தண்ணி கொண்டு வாங்க, குடிச்சிட்டு வாங்க, கொடை எடுத்துட்டு வாங்க, வெயில் அதிகமா இருக்கும். சோ இது மாதிரியான விஷயங்கள் இதெல்லாம் கரூர்ல சொல்லிருப்பாங்களா? வாய்ப்பு 12 மணிக்கு வா, நான் 7 மணிக்கு தான் வருவேன், நீ ஒரு 5:30 மணிக்கு 6 மணிக்கு வந்தா போதும் அப்படிலாம் எதுவும் சொல்லல. தண்ணியே கொடுக்கல. அப்ப தமிழ்நாட்டுல நடந்த ஜென்சி புரட்சி இல்லையா? இப்போ இது நேரடியா அங்க கனெக்ட் ஆகுது. நீங்க நேரடியா அவங்க என்ன கேட்கறாங்க, தண்ணி கொண்டு வர்ற பார்ட்டிசிபென்ட் மேல அவங்களுக்கு ரொம்ப தீவிரமான அக்கறை இருக்குது. அந்த அக்கறைக்கு மாறா இங்க வந்து கைபேசியை சார்ஜ் செய்து கொண்டு வர வேண்டும். அதுக்கு பிறகு வந்து சந்தேகத்திற்குரிய வகையில் சட்டத்தில் கையில் எடுக்கும் நபர்களை காவல்துறையிடம் ஒப்படைக்க வேண்டும். சன்ஸ்கிரீன் கொண்டு வாங்க, தொப்பி கொண்டு வாங்க, தண்ணி கொண்டு வாங்க. தேவையில்லாம ஆர்குமெண்ட் பண்ணாதீங்க நமக்கு எதிராக பேசுறவங்க கூட. இது எல்லாமே வருகிற கிரௌடு மேல அக்கறை இருக்கிற கூட்டம் செய்யறது. ட்ரோல் செய்வர்கள் தூண்டியவர்கள் வாதிட வேண்டாம், மலர்கள் கொண்டு வர வேண்டாம். இது வந்து கவித்துவமான நிகழ்ச்சி, பாராட்டு நிகழ்ச்சி எல்லாம் ஒண்ணு இல்ல, அதனால மலர்கள் எல்லாம் கொண்டு வராதீங்க, பண விரயம் பண்ணாதீங்க. வச்ச கோரிக்கை என்ன? கல்வித்துறை கூடிய பிரச்சனை சரி பண்ணணும். இது முக்கியமான விஷயங்க. லாடுகி பெஹன் அப்படின்னா செல்ல தங்கை அல்லது செல்ல சகோதரி, இந்த மாதிரி திட்டத்தை நிறுத்து. இப்ப நம்ம ஊர்ல மருமானது மாமன் சீர், தாய் மாமன் சீர், இதெல்லாம் வேண்டாம். இதை அப்படியே அமல்படுத்தினா, ஒருவேளை செஞ்சிக்களுடைய கோரிக்கையா இருந்தா என்ன கோரிக்கையா இருக்கும்? பெண்களுக்கு வழங்கப்படும் நேரடி உதவி திட்டத்தை நிறுத்து, அதற்கு பதிலாக பெண்களுக்கு நிரந்தர வேலை வாய்ப்புகளை உருவாக்கு. தமிழ்நாட்டில் இதுக்கு முன்னாடி நல்லா இருந்துச்சு. இதுக்கு முன்னால வந்து பெண்களுக்கு அவங்க வேலைக்கு போறது, கல்லூரிக்கு போறதுக்கு அவங்களுக்கு உதவித்தொகை வழங்கப்பட்டுச்சு. பெண்கள் வேலைக்கு போனா அவங்களுக்கு வந்து இங்க சென்னையில வந்து தோழியர் விடுதி, அவங்கள வேலைக்கு இந்தியாவில் அதிகமான உமன் ஒர்க் ஃபோர்ஸ் கொண்டு இருக்கிற நாட்டில் ஒரு பகுதியில் அவங்கள படிக்க வைக்கிறது, கிராஜுவேஷன் போகிறதுக்கு ஊக்குவிக்கிறது, வேலைக்கு போனால் அவங்களுக்கு விடுதிகளை ஏற்படுத்தி கொடுக்குறது. ஆனால் நீ செல்ல தங்கைன்னு சொல்லி ஏமாத்தாத அப்படின்னு ஒன்று. அப்போ விவசாயிகள், மாற்றுத்திறனாளிகளுக்கு ஓய்வூதியத்தை அதிகரிக்க வேண்டும், கடன் தள்ளுபடி திட்டங்கள்ங்கிற பேரில் நிரந்தர தீர்வு வேணும், கடன் தள்ளுபடி ஏமாத்தாதீங்க. மக்கள் தொகை அடிப்படையில் 50 விழுக்காடு இடஒதுக்கீடே உள்ளாட்சியில் மாதிரி வேற இடத்துலையும் அமுல்படுத்து. அப்புறம் வந்து தேவையற்ற மத கட்டடங்களை நிறுத்த வேண்டும். மருத்துவமனை, பள்ளிகள், கல்வி நிலையங்களை உருவாக்கணும், வேலைவாய்ப்பு உருவாக்கணும். கல்வியில் கோச்சிங் கலாச்சாரத்தை நிறுத்த வேண்டும். நீட் கோச்சிங் சென்டர் மூடுங்க. இந்த ஃபேரான கோரிக்கையை வச்சிருக்கிறாங்க தமிழ்நாட்டில். அப்படி இந்த செஞ்சிக்களுடைய கோரிக்கைகளில் இப்போ ஆதவரிச்சு நான் சொன்னேன், கரூர் பிரச்சனை நடந்திருக்குது. சென்சி ஆக்சுவலி என்ன முடிவு எடுத்திருக்கோம் நீங்கள் சொல்லுங்க? 41 பேர் இறந்ததுக்கு உண்மையிலே சென்சி சென்ஸில் ஒருவேளை தமிழ்நாட்டு இளைஞர்கள் முடிவெடுத்திருந்தால் தேர்தலை விட்டுரும், என்ன நடந்திருக்கும்? அதுல நடந்த குளறுபடிகள் என்ன? இந்த மாதிரியான பாதுகாப்பு விஷயங்கள் இல்ல, எதுவுமே முறைப்படி அறிவிப்பு இல்ல, சொன்ன நேரத்துக்கு வரல. முழுக்க முழுக்க இங்க இருக்கக்கூடிய ஜென்சிஸ் வந்து அந்த நிகழ்வுக்கு தாவேக்காவுக்கு எதிரான முறையில தான் வந்திருக்கும். நியாயமா? அப்ப இவங்களை சென்சி நம்ம சொல்ல முடியாதா? பின்னாடி பிறந்ததுனாலே அவங்க சென்சி இல்ல, ஜென்சி தான். ஜென்சிங்கிறது அது ஒரு தலைமுறையை கட்டமைக்கிற சொல், தலைமுறையை குறிக்கிற சொல் தானே. அதனால ஜென்சிங்கிறது ஜென்சி தான். மாடர்னிட்டி, மாடர்னிட்டிங்கிறது நம்ம ஊர் மக்களை பொறுத்தவரைக்கும் ட்ரெஸ்ல இருக்கும். பேண்ட் ஷார்ட்ஸா மாறி இருக்கலாம், ஆண்களை சொல்றேன், ஷார்ட்ஸா மாறிக்கலாம், டிஷர்ட் வந்து ஸ்லீவ்லெஸ்ஸா மாறிக்கலாம். தாண்டி லுக்ல வேணா மாடர்னிட்டி வந்திருக்கு, தாட் ப்ராசஸ்ல அந்த மாடர்னிட்டி வளரல அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா நம்ம தமிழ்நாட்டில் நடந்த நிகழ்வுகளை வச்சு சொல்றோம். இப்போ எங்கேயாச்சும் வந்து பொதுவா ஒரு பேச்சு இருக்கும், ஜென்ரலா இது இந்த இலவசம் எல்லாம் கொடுத்து சீரழிக்காதீங்கப்பாங்கிற மாதிரி. அது மேம்போக்கா இலவச திட்டங்கிறது ஒரு எம்பவர்மெண்ட் அதுக்குள்ள இருக்குங்கிறத புறக்கணிச்சு விட்டு சொல்லாதான் இருக்குமே தவிர, இலவசம் கொடுங்க. ஏன்னா இங்க வந்து இலவசம் தேவைப்படுறவங்களும் இருக்கிறாங்க. அட் த சேம் டைம் இலவசத்தை மட்டுமே நம்பி உங்க கட்சி நடத்தாதீங்க. தேவைப்படுறவங்களுக்கான ஃபர்தர் டெவலப்மெண்ட், அவங்க எம்பவர்மெண்ட்டுக்கான விஷயங்களை செய்யுங்கிற ஒரு விஷயம் இங்க பேசின மாதிரி தெரியல. இலவசத்துல போய் காசு செலவு பண்ணாத அப்படிங்கிற மாதிரி தான், இலவச பஸ் தேவையில்லை அப்படிதான் இருக்குமே தவிர, அது ஒரு பர்டிகுலர் வியூ பாயிண்ட் இருந்தது. எங்களுக்கு இலவச பஸ் வேண்டாம், அப்புறம் எல்லா பஸ்லயும் இலவசமா போலாங்கிற அறிவிப்பு வந்தது பிறகு அது அவங்க அண்ணன் பாக்கெட்ல இருந்து கொடுப்பாரு. இல்ல அதுதான் வந்து நம்ம இங்க இருக்கக்கூடிய பெரிய முரணை. அதான் இலவசம் வேணான்றது. திமுக இலவசம் கொடுத்து கெடுத்து வச்சாங்க. இவர் முழுக்க அந்த இலவசத்தை எக்ஸ்ட்ரா தான் கொடுத்தாரு. அவங்க பெண்களுக்கு குறிப்பிட்ட பஸ்ல சொல்றதை இவர் எல்லா பஸ்லயும் சொன்னாரு இல்லையா? அவங்க 1000 சொன்னதை இவர் 2500 எக்ஸ்ட்ரா தான் சொன்னாரே தாண்டி புதுமையான திட்டங்கள் அப்படி ஒன்னும். இது மட்டும் சொன்னார், ஏஐ தலைநகராக மாற்றுவோம் அப்படிங்கிற மாதிரி, ஏஐ மாநிலமாக மாற்றுவோம் அப்படிங்கிற மாதிரி ஒண்ணு சொன்னாரு. அது முன்னாடியே அதுவும் போட்டு திட்டம் தான். கேரளாவில் இங்க நம்ம மினிஸ்ட்ரி அனௌன்ஸ் பண்றதுக்கு முன்னாடியே ஃபர்ஸ்ட் இந்தியால அவங்க மினிஸ்ட்ரி தாங்க, அதுக்கு ஒரு மினிஸ்ட்ரி ஆரம்பிச்சு மினிஸ்டர் போட்டாங்க. சோ மற்றபடி ஒன்னும் இல்லையே. அப்போ நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது இங்க இருக்கக்கூடிய இளைஞர்களோட மாற்றம்ங்கிறது. இப்போ காக்ரோச் பார்ட்டியை பொறுத்த வரைக்கும்
அவங்க மாற்றத்துல இப்ப இந்த இலவசம் வேணான்றதுல அதுல எல்லாம் ஒரு டிஸ்கஷன் இருக்கு. ஏன் இலவசம் வேணாம், இலவசம் தேவைப்படுறவங்க இருக்காங்க, இலவசம் நீங்க வேணாம்னு சொல்லாதீங்க அப்படிங்கிற நம்ம அந்த டிஸ்கஷன் இருக்கு. ஆனா அதுல ஒரு எம்பவர்மெண்ட் நோக்கிய ஒரு பார்வையும் இருக்கு, நியாயமான கோரிக்கைகள் இருக்கு. இங்க வந்து அந்த மாதிரி இப்போ நம்ம அதில் லேக் பண்ணுறோம் இல்லையா? இப்போ வந்து இதை நான் சும்மா ப்ரிப்பேர் பண்ணும் பொழுது எனக்கு என்ன தோணுச்சுன்னா, ஒருவேளை தமிழ்நாட்டில் நடந்தது செஞ்சி புரட்சியோ, எலெக்ஷனில் நடந்ததே செஞ்சி புரட்சியோ, செஞ்சிகள் வந்து மாற்றத்திற்காக வாக்களித்து விட்டார்களோ அப்படின்னு தோணுச்சு. ஆனால் இந்த இளைஞர்கள் ஒரு 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 காரணம், ஒரு அரசியல் காரணத்தை வச்சு, அரசியல் கோரிக்கையை வச்சு வெளியில் வர்றாங்க. எந்த அரசியல் கோரிக்கையை வச்சு இவங்க வெளியே வரல. மாற்றம் வேணும், அந்த மாற்றத்திற்கு தோதானாலும் விஜய், ஏன்னா அவர் எங்களுக்கு பிடிச்ச ஸ்டாருங்கிறது மட்டும்தான் இவங்களோட மாற்றமா இருந்தது. ஒருவேளை எப்படி யோசிச்சு பாருங்க தோழர், இங்கே கட்சி ஆரம்பிச்சது இளைஞர்கள் இல்ல, கட்சி ஆரம்பிச்சது விஜய். அவரப்ப வழக்கம் போல எல்லா பார்ட்டிஸ் இங்க என்ன அரசியல் நடக்குதோ அதோட அப்டேட்டட் வெர்ஷனை தான் அவர் வெளியிட்டாரு. ஒருவேளை இங்கு தன்னிச்சையாகவே ஒரு இளைஞர் பட்டாளம் உருவாகி, அதற்கு ஒரு தலைவர்கள் உருவாகி, ஒரு குழு உருவாகி, ஒரு பார்ட்டி முன்ன வந்துச்சுன்னா அவங்க கிட்ட இருந்து ஒரு ஆக்கப்பூர்வமான விஷயங்களா. இது ஒரு முக்கியமான டிஃபரன்ஸ். இப்போ வந்து இளைஞர்கள் அரசியல் படுத்துவதை நோக்கி ஒருவேளை இந்த இடம் வந்து வேக்யூமா இருந்து, வழக்கமா இப்போ வந்து ரஜினிகாந்த்ல இருந்து, கமலஹாசன்ல இருந்து, அதுக்கப்புறம் இவரு சீமான், விஜயகாந்த், சீமான் தரப்பாது ஏதோ ஒன்று அரசியல் பேசிட்டு இருக்காங்க. நீங்க வந்து யூ கேன் டிஃபர், அரசியல் பேசிட்டு இருக்கிறாங்க. இந்த பக்கம் வர்றவங்க எந்த விதமான ஒரு ப்ரொக்ரெசிவ் பாலிடிக்ஸை நோக்கியே போகல. அப்ப இளைஞர்கள் இப்போ வந்து இந்திய எதிர்ப்பு போராட்டத்திற்காக வந்த இளைஞர்கள், ஒரு கட்டத்துல ஈழ பிரச்சனை அதை ஒட்டி வந்த மக்கள், இடஒதுக்கீடு சார்ந்த கோரிக்கைக்காக வந்த மக்கள், ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு சமூக கோரிக்கைக்காக வந்த மக்கள்லாம் சேர்ந்துதான் இன்னைக்கு நாம சொல்ற பழம்பெரும் பார்ட்டின்னு சொல்ற பார்ட்டிகள்லாம் அடித்தளமே அவங்க தான். அப்போ இவங்களை கவுண்டர் பண்றதுக்கு இன்றைய இளைஞர்கள் அவங்களுடைய அபிலாஷைகளை வெளிப்படுத்துகிற ஒரு கட்சி, அப்படின்னு ஒரு கட்சி உருவாகி விடக்கூடாது என்பதற்காக தான் இந்த கட்சியெல்லாம் தோண்டிக்கிட்டே இருக்குதா? இல்ல ஒரு சில பிளாக்கேஜ் மாதிரி ஆகல அது. இல்ல இன்னொன்னு இருக்கு பாருங்க, இப்போ எப்படி பார்த்தா நம்ம இளைஞர்களுக்கு ஒரு இப்போ தமிழ்நாட்டில் இந்திய எதிர்ப்பு போராட்டம் வந்துச்சுன்னா, அன்னைக்கு நம்ம முன்னாடி டிஸ்கஸ் பண்ண மாதிரி, அன்னைக்கு இந்தி வந்துச்சுன்னா அது வெறுமனே மொழி விஷயம் மட்டும் இல்லை. இந்தி வந்துச்சுன்னா என்னுடைய வாழ்க்கையே பாதிக்கப்படுகிறது, எனக்கு வேலையே கிடைக்காது, என் வாழ்க்கையே போச்சு. படிக்க சொல்றீங்க, படிக்க வந்தா மட்டும் எனக்கு வேலை கிடைக்காது, இந்தி படிச்சாதான் வேலைன்ற. ஸோ அப்போ எப்படி என்ன படிச்சா மட்டும் என்ன பிரயோஜனம்? ஸோ என்னுடைய வாழ்க்கையே பாதிக்குது. அது வாழ்க்கை தொடர்புடைய ஒரு அந்த இந்திய எதிர்ப்பு போராட்டம் வெறுமனே மொழி தொடர்புடையது மட்டும் இல்லை, அது வாழ்க்கையோடு தொடர்புடைய நேரடி அவனுக்கு பாதிப்பு இருந்துச்சு. நேரடி அவன் கனெக்ட் ஆகும்போது மக்கள் போராட்டத்துக்கு வர்றாங்க. இன்னைக்கு நீங்க பாருங்க, நேரடியாக அவனை பாதிக்கக்கூடிய விஷயம் தமிழ்நாட்டுல ஒண்ணும், ஏன்னா கணிசமான விஷயங்கள் கிடைக்குது. நேரடி அவனுக்கு ஒரு இளைஞனை நேரடியா பாதிக்கக்கூடிய விஷயம்ங்கிறது அவனுக்கு இல்ல. இந்த தமிழ்நாடு அரசு சொல்றேன், இந்தியா கொண்டு வரதில்லை, தமிழ்நாடு அரசு கொண்டு வர விஷயம் இளைஞர்களுக்கு எதிரான திட்டம். நீங்க எதை சொல்லுவீங்க? இளைஞர்கள் எப்படி பார்த்தாலும் ஏதோ ஒரு வகையில இங்க கல்வி எம்பவர்மெண்ட்டுக்கான ஸ்கீம்ஸ் தான் இங்க வந்துட்டே இருக்கு. ஆனா இளைஞர்களை வந்து கீழ் நோக்கி போகிற அவன் படிப்பை காலி பண்ற வேலையை நீட்டு தான் கொண்டு வராங்க தவிர தமிழ்நாடு அதை வேண்டாம் தான் சொல்லுவோம். ஸோ அப்படி இருக்கும்பொழுது அவனை நேரடியா பாதிக்கிற விஷயம் இப்படி வச்சுக்கலாமா? இப்போ வந்து நிறைய நலத்திட்டங்கள் இருக்குது, ஆனா நலத்திட்டங்களுடைய அரசியல் உள்ளடக்கம் இருக்குல்ல, அதை அரசியல்வாதிகள் வைத்துக்கொண்டு திட்டமா மட்டும் உங்கள்கிட்ட வந்து சேரும் பொழுது அதனுடைய அர்த்தம் பொருள், இப்போ வந்து விஜய் வந்து ரொம்ப ஈஸியா அதனுடைய பொருள் 1000 ரூபா, அதுல என்ன இருக்குது, ஸ்டாலின் சார் வீட்டுல ஒரு பாக்கெட்ல இருந்து கொடுக்குறாரா அப்படிங்கறது குறைக்கிறது. அந்த 1000 ரூபாய்க்கு ஒரு மதிப்பு இருக்குது, 1000 ரூபாங்கிறது இவருக்கு மதிப்பு. அதே போல பெண்கள் கல்லூரி போற பெண்களுக்கு 1000 ரூபாய், நான் முதல்வன் திட்டமாகட்டும், இப்படி ஒவ்வொருத்தருக்கும். இப்போ அந்த ஐஏஎஸ் படிக்கிற பிள்ளைகளுக்கு ஐஏஎஸ் ஐபிஎஸ் கோச்சிங் போனாங்களே, அந்த பிள்ளைகளுக்கு கொடுத்த ஸ்டைஃபண்ட் இருக்குல்ல, அது பெரிய அமௌண்ட், நீங்க செக் பண்ணி பாருங்க. அது வந்து பயங்கர ஃபெசிலிட்டேஷன். ஆனா இது எதுவும் கீழிருந்து போராட்டத்தின் வழியாக அந்த கோரிக்கையாக வளர்ந்து வரல. நீங்க இந்த மாதிரி ஓவரால் தமிழ்நாடு ஸ்கீம்ஸ் கூட விடுங்க தோழர், நீங்க தொகுதி வாரியா போய் பாருங்க. திமுக எம்எல்ஏ இருக்கலாம், அதிமுக எம்எல்ஏ இருக்கலாம், தொகுதி வாரியா. இப்ப நான் தொகுதி ரீதியா அந்த அவங்க பிரச்சார நேரங்கள்ல டிராவல் பண்ணி அவங்க இன்டர்வியூஸ் பண்றதுனால எனக்கு தெரியும், ஒரு தொகுதியில ஒரு எம்எல்ஏ, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ராமநாதபுரம் தொகுதியில அங்க கடலோரம் பகுதி அதிகமா இருக்கு, கடற்கரை மக்கள் இருக்காங்க. என்ன பண்றாரு அந்த எம்எல்ஏ காதர் பாஷா முத்துராமலிங்கம், அங்க வந்து ஒரு வாட்டர் கேம்ஸ்க்கான ஒரு அகாடமியை தொடங்குறாரு. அவருக்கு ஒரு ஐடியா வருது, அங்க ஒரு அகாடமி வேணும்னு. அவர் கடல்புறத்துல வாழ்ற மக்களை வந்து எம்பவர்மெண்ட்டுக்காக ஒரு ஒலிம்பிக்ல கலந்துக்கிற அளவுக்கு வாட்டர் கேம்ஸ் இந்தியாவில் இல்லாத அளவுக்கு எல்லா அவர் தப்பு பண்றாருங்க. நீங்க கடற்புறத்துல வந்து முன்னாடி பொதுவா சொல்லும் போது படத்துல என்ன சொல்லுவாங்க, கடற்புறத்துல இருக்கிற மக்கள் 2 குழுவா சேர்ந்து சண்டை போடுறாங்க. நீங்க மல்யுத்த போட்டி தான் வைக்கிறதுக்கு அவர் யோசிச்சு இல்ல, படகு போட்டி வைக்கலாம் அதிகபட்சம் அவங்க தொழில் சார்ந்து இல்ல, நீங்க அவங்களை எம்பவர் பண்றதுக்கு ஒண்ணு தோணுது இல்ல. அதான் சொல்லலாம். என்ன சொல்ல வந்தேன்னா, அவர் என்ன பண்றாரு, அங்க அப்படி ஒரு அகாடமி தொடங்குறாரு, இங்க அமைச்சரவையில பேசுறாரு, ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் உதயநிதி இருக்காரு, நல்ல ஐடியாவா இருக்கு. அவர் இன்வால்மெண்ட் ஆகி நிறைய விஷயங்களை கொண்டு வந்து அங்க பெரிய அகாடமி வேலை கிட்டத்தட்ட முடிகிற ஸ்டேஜ்ல இருந்து நான் எலெக்ஷன் முன்னாடி போய் பார்க்கும்போது அதுல என்ன ஆகுது, தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய குழந்தைகள் அதுல போய் ஃப்ரீயா
நல்ல ஹை அண்ட் ஹாஸ்டல், அவங்க சாப்பாடு எல்லாமே பெரிய அளவில் பிளான் பண்றாங்க. இப்ப திருப்பி நீங்க இளைஞர்களுக்கு மாணவர்களுக்கு திரும்பவும் நீங்க அரசியல் சொல்லி கொடுத்தீங்கன்னா எப்படி இங்க புரட்சி நடக்கும், மாற்றம் வரும்? புரட்சி நடக்கும். இப்ப நடந்த புரட்சி தானங்க. ஒரு எம்ப்ளாய்மெண்ட் ஆபீஸ் போறேன், அங்க ஒருத்தர் சொல்றாரு, என்ன எல்லாம் எப்படி போட்டுக்கிட்டு வச்சிருக்கீங்க, கச்சா முச்சான்னு கிடக்கு, எப்ப சிஎம் வந்து மகுமடி போட்டு வந்து பார்க்க போறான்னு தெரியல, அந்த ஒரு பயம் வந்திருக்கு, அதுதான் புரட்சி அப்படின்னு ஒரு பொண்ணு சொல்லிச்சுல. இங்க இருந்த மாணவர்களை அரசியல் படுத்திக்கிற ஒரு விஷயமாக இருந்த ஒரு விஷயத்தை எம்ஜிஆர் ஸ்டாப் பண்றாரு. அதற்கு பிறகு வந்த திமுகவும் இயல்பாகவே மக்கள் மத்தியில் கடந்த சலசலப்பை காரணம் காட்டி சரி வேணாம் அப்படிங்கிற நிலைக்கு வர்றாங்க. நான் என்ன சொல்றேன், இது உண்மையாகவே ஜென்சி புரட்சியாக இருந்தால் புதிதாக வர்றவர்கள் திருப்பி அதை கொண்டு வருவாங்க தானே பேசணும். அப்ப இங்க இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ் என்ன கேட்கணும், அன்னைக்கு காலத்துல இருந்தது ஏன் மாணவர்கள் அரசியல்படுத்திருந்தாங்க, எங்களுக்கு அது வேணுங்கிறதானே கேட்கணும். இந்த கோரிக்கையை வரல, யங்ஸ்டர்ஸ் கிட்ட இருந்து வரல. இளைஞர்கள் மேல நீங்க அவதூறு பரப்பாதீங்க. அவங்க கோரிக்கை வச்சிருக்கிறாங்க, கரண்ட் ஆஃப் பண்ணிட்டாவது நடுராத்திரியாவது அண்ணே வானே அப்படியாவது வாங்கண்ணே அப்படின்னு சொல்றாங்க. அண்ணன் வந்து நீங்க கவலைப்படாதீங்க, நீங்க மத்தியானம் டிஃபன் வந்த டிஃபன்ல இருக்கிற பருக்க விடாம சாப்பிட்டுருங்கண்ணே. இல்ல இன்னொரு விஷயம், நம்ம வந்து என்னன்னா, நம்ம என்ன பண்றோம், தவைக்காவுக்கு ஒட்டுமொத்த யங்ஸ்டர்ஸும் ஓட்டு போட்டதா நம்ம நினைக்கிறோம். முதல்ல அது இல்ல. தவைக்க வாங்கியது மொத்தமா 34%, ஜஸ்ட் பாஸ் கூட இல்ல, அதுக்கு 1/2 மார்க் கம்மி. ஏன்னா நானே வந்து 2 மார்க் வித்தியாசம் தான் 10ஆம் கிளாஸ் தோத்தேன். சோ எப்படி பார்த்தாலும் ஃபெயில்டு தான். ஓகேவா, பாஸ் மார்க் கூட வாங்கல. அப்ப அந்த 34%ல எத்தனை % யங்ஸ்டர்ஸ் இருக்காங்கன்னு ஒண்ணு கணக்கு இருக்கு. அப்போ மீதி யங்ஸ்டர்ஸ், அப்போ ஒட்டுமொத்த யங்ஸ்டர்ஸ்ல இளைஞர்கள் ஒட்டுமொத்த 100% இருக்க இளைஞர்கள எத்தனை % தாவைக்க பக்கம் வந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா அது 20 தான் வரும் இல்லையா? அப்ப மீதி 75% இருக்காங்க. அவங்க வந்து இளைஞர்கள் வந்து தாவைக்காவை சூஸ் பண்ணலங்கிற ஒரு யதார்த்தம் இருக்கு. அவர்களுக்கு இந்த கோரிக்கைகள் எல்லாம் இருக்கலாம். இப்ப நமக்கு இல்லையா, இருக்கும் தானே. அதனாலதானே அவர்கள் இது ஒரு மாற்றாக கருதாதனால தானே அவங்க ஓட்டு போடல. அவங்க இருக்கிறதுல யார் பெற்றோன்னு ஒருத்தங்களை பார்த்து ஓட்டு போட்டாங்க இல்லையா? ஆமா, இந்த மாற்றம் அவங்களுக்கு தோதான சொன்ன மாற்றம் தொடர்பான அந்த பிரம்மையை வந்து அவங்கள மயக்கல. அவங்களுக்கு போதுமான மாற்றமா விஜய் தெரியல, தாவைக்கா தெரியலங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். ஆனா இந்த எலெக்ஷன்ல திமுக தோத்துச்சு இல்ல, இந்த பக்கம் தாவேக்கா ஜெயிச்சிருச்சு, இந்த பக்கம் திமுக தோத்துருச்சு. திமுக தோற்றது தொடர்பாக பரவலா திமுக ஆதரவாளர்கள் மட்டும் சொல்ல, நடுநிலையாளர்கள் மத்தியில் இன்னும் சொல்ல போனால் தாவேக்கா தவிர்த்துட்டு இதர கட்சிக்காரங்க யார்கிட்ட பேசினாலும், எப்பா இவன் ஜெயிச்சிருக்க வேண்டாம்ப்பா, அவங்களே ஜெயிச்சிருக்கலாம். அந்த ஆள் பேரை நான் சொல்ல விரும்பல, முக்கியமான ஒரு வலதுசாரி பத்திரிகையாளர். சரி, பிஜேபிக்கும் டிஎம்கேக்கும் இருக்கிற பஞ்சாயத்து இருக்குல்ல, அது ஐடியாலஜிக்கல் வார், அதில் நாங்கள் சண்டை போட்டே இருப்போம். ஆனால் நிர்வாகம் அப்படிங்கிற மட்டத்தில் திமுக வந்து தமிழ்நாட்டை பொறுத்தளவு இட் வாஸ் பெஸ்ட். தமிழ்நாடு நிம்மதியாக தான் இருந்துச்சு. இந்த கரண்ட் கட்டு, இந்த பஞ்சாயத்து இதெல்லாம் இல்லை. திமுகவோட நான் சண்டை போட்டு தான் இருக்கு. கரண்ட் கட்டுனால ஆட்சி இழந்த வரலாறு இருக்கு. இப்போ இல்ல, இப்போ வந்து கம்பேரிட்டிவ்லி நிம்மதியா தான் இருந்தோம். இவங்க வந்து எல்லாத்தையும் கொலாப்ஸ் பண்ணி விட்டாங்க அப்படின்னு சொல்றாரு. இவ்வளவு நாள் கழிச்சு திமுக அதுல தோற்றது இருக்குல்ல, எனக்கு வந்து ஒரு வகையில சரி அப்படின்னு தோண தொடங்கியிருக்கு. நீங்க சொன்ன பாயிண்ட்ல இருந்தோம். இப்போ நீங்க இவ்வளவு இளைஞர்கள் திமுகவுக்கு தாவேக்காவுக்கு வாக்களிக்காத இளைஞர்கள் கணிசமான தொகுதியினர் இருக்கிறார்கள், அது உண்மை. சரி, அந்த இளைஞர்களுக்கு என்னென்ன அபிலாஷைகள் இருக்கக்கூடும்? கரெக்டான இடத்தை நோக்கி நகர்றோம் நம்ம இப்பதான் டிஸ்கஷன். என்ன அபிலாஷைகள் இருக்கக்கூடும் அப்படின்னா, நான் பெரியார் இடஒதுக்கீடு வாங்கி கொடுத்தாரு, அண்ணா இடஒதுக்கீடு வாங்கி கொடுத்தாரு, கலைஞர் இடஒதுக்கீடு வாங்கி கொடுத்தாரு, சமூக நீதி திட்டங்கள் இங்கே தமிழ்நாட்டில் பரவல் நடைமுறைக்கு வந்தது, திராவிட இயக்கத்தின் வரலாறு தெரியுமா, இதெல்லாம் ரைட்டு. இந்த கதைகள் கேட்பதற்கு இப்போ வந்து ராஜராஜ சோழன் கதை கேட்பது போல பேய் கதைகள் மாதிரி ஆயிடுச்சு. இந்த கதைகள் எல்லாம் உண்மை, மாற்றுக்கருத்து இல்லை. ஆனால் போராடி நம்முடைய முன்னோர்களும் சேர்ந்து போராடி பெற்று வாங்கி கொடுத்த ஒரு உரிமை, அந்த உரிமை நம்ம கையில் இல்லை. இப்போ வந்து நுழைவுத் தேர்வு ரத்து அப்படின்னு கலைஞர் கொண்டு வந்தது. அந்த நுழைவுத் தேர்வு ரத்தை நம்ம இழந்துட்டோம். நுழைவுத் தேர்வை கொண்டு வரும் பொழுது நாம் அந்த நுழைவுத் தேர்வு வரவிடாமல் தடுக்கிற வேலை இந்த இளைஞர்களுடைய பங்கு, அந்த பார்ட்டிசிபேட். ஏன்னா நான் நுழைவுத் தேர்வுலாம் வச்சு நம்ம போட்டு நம்ம கணிசமான நம்ம மக்களை வந்து ஓரம் கட்டி வெளியில் தில்லுற வேலையை இதுக்கு முன்னால் இருந்த நுழைவுத் தேர்வுகள் செஞ்சது. இப்போ நம்ம பிள்ளைகளுக்கு படிக்க போறதா என்ஷூர் பண்றாங்க. இன்னொன்று படிச்சாச்சு, படிச்சதுக்கு பிறகு வேலை எங்க அப்படின்னா, நல்லா சுத்தி பார்த்தா வேலை எங்க இருக்குதுன்னு கேட்டா ரேபிடோல இருக்குது, ஓலா ஊபர் இந்த மாதிரியான விஷயங்கள்ல இருக்குது. ஒரு கிக் எக்கனாமி பரவலாக வளர்ந்துட்டு இருக்குது. வாழ்க்கை தொடர்பான உத்தரவாதமான எதுவும் இல்லை, உத்தரவாதமான வேலை இல்லை. உத்தரவாதமான வேலை இல்லாத பொழுது ஒரு ஸ்டாண்டர்டைஸ்டான கண்ணோட்டம் இருக்காது, வாழ்க்கை தொடர்பான ஒரு நல்ல கண்ணோட்டம் உருவாகாது, ஒரு உத்தரவாதமான ஒரு குடும்பமோ வாழ்நிலையோ நண்பர்களோ இப்படி ஒரு சுற்றமே இருக்காது. அப்போ அவனுக்கு இந்த விஷயத்த உத்தரவு வந்து பிரைவேட் இன்ஸ்டிடியூஷன் தான் பெரும்பாலும் இருக்குது. வேலையை வந்து அவங்க கையில் தான் வச்சிருக்காங்க. ரிசர்வேஷன் இருக்குது. முதல்ல நம்ம வழக்கமாக பேசும்போது விடுதலை 1947 ஆகஸ்ட் 15 கிடைச்சது, ஆமாம் கிடைச்சது, எங்களுக்கு எப்போ கொடுப்பீங்க அப்படின்னு நம்ம ஆளுக்கு கேட்பாங்க. சரி, இடஒதுக்கீடு கிடைச்சது, எங்களுக்கு எப்போ கொடுப்பீங்கன்னு ஒரு கொஸ்டின் கேட்கும்ல. அப்போ ஆக்சுவலி இந்த இடஒதுக்கீடு மாதிரியான விஷயங்களை தனியார் நிறுவனங்களை உத்தரவாதப்படுத்துறதுக்கு
இப்போ மேலை நாடுகளில் கருப்பினத்தவர்கள் அவங்க மேலே இருக்க பாகுபாடு இந்த மாதிரி விஷயங்கள் வரும்போது பல்கலைக்கழகங்கள் உட்பட வேலை இந்த ஸ்பேஸ்லேயும் அவங்க இருப்பதை உத்தரவாதப்படுத்துறது அப்படின்னு ஒரு விதி அந்த ஊரில் நடைமுறைக்கிற பொழுது நம்ம ஊர்லேயும் அதை வந்து வலிந்து பேசணும். நீ ஈக்குவல் ரெப்ரசன்டேஷன் சவுத் ஆப்பிரிக்கா கிரிக்கெட் டீம்ல இருக்கு. இங்க வந்து அவர் பேர் என்னது கேட்டவர் பத்தி ஒரு காமெடியா இருக்கிறதுனால யாரும் அதை வந்து கண்டுக்கல. கிரிக்கெட்ல ரிசர்வேஷன் வேணும்னு சொல்லி ராம்தாஸ் அத்தாவலே பேசினார். இங்க அவர் ஏன்னா அவர் வந்து இன்னொரு பக்கம் கிரிக்கெட்ல ரிசர்வேஷன் வேணுங்கிறாரு, இந்த பக்கம் கோ கொரோனா கோன்னு பாட்டு போடுறாரு. அப்ப இது சேர்த்து அது இன்வாலிட் ஆயிடுது. கேட்கறது யாருங்கிறத பொறுத்து அதோட எசன்ஸ் போயிடுது. அப்ப எல்லா பகுதியிலையும் நீங்க ரிசர்வேஷனை உத்தரவாதப்படுத்தினா அதுலயும் மெரிட் இருக்க தான் செய்யுது. நீங்க எல்லாம் ரெப்ரசன்டேஷன் உத்தரவாதப்படுத்துறீங்க, அப்ப அதுல மெரிட்டான ஆட்கள் வந்து அங்க வந்து ஃபிக்ஸ் ஆக போறாங்க. இப்போவும் நம்ம ஐடி கம்பெனில வேலைக்கு பார்த்தா ஐடி கம்பெனிக்கு வேலைக்கு போங்க, அல்லது இப்போ சமீபத்தில் இந்த படம் வந்துருந்துச்சுல, அது என்னது கருப்பு படத்துல வந்து பெரிய மாடர்னைஸ்டான கோர்ட்லாம் காமிச்சாங்க. எனக்கு மாடர்னைஸ்டான கோர்ட்டு காமிக்க, கோர்ட்லாம் மாடர்னைஸ் ஆயிடுச்சு. கோர்ட்ல நீதிபதியா இருக்கிறது யாரு அப்படின்னா, நீங்க சுப்ரீம் கோர்ட்ல மாடர்னைஸ் பண்ணுங்க, ஐடி பார்க் மாதிரி மாத்துங்க, அங்கேயும் நீதிபதியா எங்காலும் இருப்பானா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. நம்ம வந்து ஓபிசி எஸ்சி இவங்களை எண்ணி பார்த்தா இது வந்து ரொம்ப சொற்பமான அளவு தான் நம்ம ஆளுங்களுக்கு ரெப்ரஸன்டேஷனே இருந்திருக்குது. அப்ப இந்த விஷயங்களை குறித்து பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பு இதில் கட்சிகளை விட இந்த வேலையை வந்து திறம்பட செய்யத்தக்க கட்சி திமுக தான். அப்ப இந்த சூழலை அவங்க தோத்தது தான் கரெக்டு. இந்த கோரிக்கை பேசுறதுக்கு ஆள் இல்லை. இது ஒரு மூமெண்டா மாத்துறதுக்கு ஆட்கள் இல்லை. அப்போ தோற்ற தருணத்தை பயன்படுத்தி கொண்டு தமிழ்நாடு அரசியல்ல இருந்து விலகி வந்திருக்குது, இளைஞர்கள் விலகி வந்திருக்காங்கன்னா இந்த அரசியல் கோரிக்கைகளை முன் வச்சு ஒரு வேலை நடந்தா, வேலை நடக்கும் பொழுதும் கூட சில பிரச்சனைகள் இருக்குது. இந்த செஞ்சு இளைஞர்கள், நம்ம நேபாள் குறித்து ஷார்ட்டாக பேசி முடிச்சிடலாம். இந்த நேபாள் அந்த கொடியை பார்த்தீங்களே, அவங்க வந்து அனிமியில் இருக்கிற ஒரு கொடியை பயன்படுத்துகிறாங்க. அந்த கொடியில் வந்து இந்த எலும்புக்கூடலாம் இருக்கிற மாதிரி ஏதோ கொடி இருக்குது. நான் பார்த்தா எனக்கு எலும்புக்கூடு தான் தோணுச்சு, நம்ம ஒரு வேளை தப்பாக ரீட் பண்ணுமான்னு தெரியல. ஆனால் அந்த இமேஜை பார்த்துட்டு அந்த ஊருக்காரங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க, இவனுங்க என்ன படிக்காதவர்கள், சோம்பேறிகள், இணையதளவாசிகள், இன்டர்நெட் வாரியர்ஸ் அப்படின்னு அவங்களை கிண்டல் பண்ணுறாங்க. ஆனால் பசங்க போய் பார்த்தா அவங்க எதனால் அவரை தேர்ந்தெடுத்தாங்கன்னா, அதிகாரத்தில் இருப்பவர்கள் எதுக்காக போராடுகிறது கேரக்டர், அந்த கேரக்டர். ஓகே. அப்போது நீங்கள் பெரியாரை அவங்ககிட்ட ப்ரெசென்ட் பண்ணும்போதும், அம்பேத்கர் அவங்ககிட்ட ப்ரெசென்ட் பண்ணும்போதும், அண்ணாவையோ கலைஞரையோ யாரையோ ஒருத்தங்களை ப்ரெசென்ட் பண்ணும் பொழுதும் அந்த ஐக்கானை இந்த மாடர்னிட்டியோடு சேர்த்து ப்ரெசென்ட் பண்ணும் பொழுது, அவங்களுடைய வேல்யூ சிஸ்டத்தோடு சேர்ந்து ப்ரெசென்ட் பண்ணும் பொழுது, உங்களுடைய கோரிக்கைகளும் நவீனமாக இருக்கும் பொழுது வருவான். நேபாளில் நடந்த மாதிரி அவங்க வந்து அவங்கள வெளிப்படுத்த அனுமதிக்கணும். நம்ம நேபாளை பற்றி முதல்ல என்ன கேள்விப்பட்டோம், இன்டர்நெட் பேன் பண்ணாலே புரட்சி வந்துருச்சு. ஆனால் இன்டர்நெட் பேனாலே புரட்சி இல்லை. ஒரு புரட்சிக்கு தூண்டுதல் ஏதாவது ஒரு காரணமாக கூட இருக்கலாம். ஆனால் அதற்கு பல்வேறு காரணம் ஒன்று இருந்தால் தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் ஜல்லிக்கட்டு சொன்ன மாதிரி அதற்கு மேலோட்டமாக ஒன்று இருக்கும். ஆனால் அதுக்கு நிறைய ரீசன்ஸ் இருந்தால் அது ஒரு புரட்சியாகவே மாறும். இந்தி எதிர்ப்பு நம்ம தான் சொன்னோம். இந்திங்கிறது ஒண்ணு, ஆனா அது வாழ்க்கையோட தொடர்புடையதான் அது பெரிய புரட்சியா மாறுது. இன்னொரு விஷயம் இருக்கு. இப்ப நம்ம இன்னொரு திமுக இந்த முறை ஆட்சி இழந்ததுக்கு பிறகு அவள் செய்யக்கூடிய தப்பா நான் பாக்குறது, தொடர்ச்சியாக வந்து விஜய் இன்ஸ்டாகிராம் வச்சு ஜெய்ஸ்டார்னு ஒரு பிரச்சாரத்தை முன்னெடுக்கிறாங்க. இன்ஸ்டாகிராமும் ஒரு காரணம். என்ன கேட்டா, கடந்த 5 வருஷத்துல இன்ஸ்டாகிராம் ரொம்ப எஃபெக்டிவா, சோஷியல் மீடியாவை ரொம்ப எஃபெக்டிவா யூஸ் பண்ணது திமுகவும் தான் இல்லையா? உங்களுக்கு நமக்கு தெரியும். எல்லா விஷயங்களையும் இவங்க வைரல் ஆக்குறது, ட்ரெண்ட் ஆக்குறது, என்ன பண்றதுக்கு வேற இன்ஸ்டாகிராம்ல ஜெய்ஸ்டார்னு சொல்றது வழியா விஜய் கொஞ்சம் பெருசாக்குறோம். ஆமா, நீங்க வந்து இன்ஸ்டாகிராம்ல ரொம்ப ஆக்டிவா திமுகவே வேலை செஞ்சது. அப்ப திமுகவோட பிரச்சாரம் இன்ஸ்டால எடுபடலையான்னு ஒண்ணு இருக்குல்ல, அதுதான் முக்கியமான எடுபடல. சோ அதுக்குதான் நீங்க சொல்ற பாயிண்ட். நீங்க அதுவும் ஒரு காரணம், அதே முக்கியமான காரணம் வச்சு இளைஞர்கள் எல்லாம் இன்ஸ்டாகிராம் பார்த்து ஓட்டு போட்டாங்கன்னு சுருக்கிக்காதீங்க. அந்த வெற்றியை வந்து ரொம்ப சுருக்கி பார்க்காதீங்க. ஏதோ ஒரு வகையில அவர்களுக்கு நம்ம முன்னாடி பேசின மாதிரி அவர்களுக்கு பெரிய வேல்யூஸ் இல்லாம இருக்கலாம், இல்ல பெரிய மாற்றத்தை நோக்கி அவங்க நகராம இருக்கலாம். ஏதோ ஒரு வகையில அவங்களுக்கு வந்து ஒரு போதாம இருக்கு. அவன் நம்ம தோல் மேல உட்கார்ந்து உலகத்தை பாக்குறான். அவனுக்கு இந்த போராட்ட வரலாறு இதெல்லாம் அவனுக்கு தேவையில்ல. அவன் இன்னைக்கு இருக்க குறைதான் அவனுக்கு தெரியும். அது அவன் தப்பு இல்லை. அவன் இன்னைக்கு படித்து வரக்கூடிய ஒரு 20 வயசான ஒரு இளைஞன், அவனுக்கு இன்னைக்கு கண்ணுக்கு முன்னாடி என்ன குறைகள் தெரியுது, அதை தான் அவன் ரிசீவ் பண்ணுவான், அதுக்கு தான் அவன் ரெஸ்பாண்ட் பண்ணுவான், அதுக்கு தான் அவன் ரியாக்ட் பண்ணுவான். அவங்ககிட்ட போயிட்டு இல்லப்பா நீங்க வந்து 67 ஆட்சிக்கு வந்தப்பறம் எவ்வளவு விஷயங்களை பண்ணி நாங்க இன்னைக்கு வந்திருக்கோம்ங்கிறது நியாயம். அவன் அதை கொஞ்சம் கொஞ்சமா தான் கொண்டு போய் சேரும். அவன் பொறுமையா தான் அது வந்து சேரும். ஆனா இமிடியேட்டா அவனுக்கு இருக்க பிரச்சனை நான் போட்டது பொறுமையா தான் அவங்ககிட்ட வந்து சேரும். என் பொறுமையா தான் வருவாங்கிற மாதிரி. பட் அவனுக்கு இன்னைக்கு இருக்க குறைகளை, இன்னைக்கு அவனுடைய தேவைகளை நீங்க வேலை வாய்ப்பு சொன்னீங்க. இப்ப வேலை வாய்ப்புனா நல்லா படிச்சவனுக்கு வேலை கிடைக்குதுங்க. ரொம்ப நல்லா படிக்கிற ஃபர்ஸ்ட் மார்க்கோட வெளியே வராங்க. அவன் மட்டும் இல்ல, அதான் சொல்லுவாங்க. நல்லா படிச்சவன் வந்து கேம்பஸ் இன்டர்வியூல செலக்ட் ஆகி போயிடுறான். அப்போ டிஎம்கேவும் கூட அவங்க கிட்ட முதல்ல கட்சிக்குள்ள என்ன தப்பு பண்ணீங்கன்னு ஒண்ணு, அதை நீங்க அனலைஸ் பண்ணுங்க, அது கரெக்ட்.
வெளியில இளைஞர்கள் உண்மையில் என்ன கருதுகிறார்கள்? இவன் வந்து முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து உங்கள் கனவை சொல்லுங்கன்னு சொன்னார்ல. அவன் வந்து இப்போ வந்து இளைஞர்கள்ட்ட உண்மையில உங்களுடைய அபிலாஷை என்ன உங்க தேவை இருக்குது, நம்ம இந்த சிஸ்டத்துக்குள்ள என்ன செய்ய முடியும்? இப்போ தனியார் மயம்லாம் இந்தியாவுக்குள்ள வரும் பொழுது நம்ம தடுக்க முடியாதுன்னு கலைஞருக்கு தெரியும். இந்த தனியார் மயம், உலகமயம், இந்த சந்தை பொருளாதாரம் இது வந்து சர்வரோக நிவாரணி அல்ல. இது மீண்டும் உயர் சாதிகளை பலப்படுத்தும். உயர் சாதிகளை பலப்படுத்துவது மட்டுமல்ல, இந்த ப்ராசஸ் மெல்ல மெல்ல இந்த உயர் சாதிகளை அதிகாரத்தில் கொண்டு வந்து அமர்த்தும். அது பிஜேபி. அப்ப இந்த சிஸ்டத்துக்குள்ள நம்ம குறைஞ்ச ஃபைட் திரும்ப இன்னும் மிச்சம் இருக்குதுன்னு அவர் கணிச்சாரு. போதாது, நம்ம வேல்யூஸை காப்பாற்றி வச்சுக்கணும். இன்னைக்கு அந்த ஃபைட்டு நம்மளை நோக்கி வருது. நம்ம கொஞ்சம் கொஞ்சம் இப்போ ஐடி கம்பெனிலாம் உருவாக்கி வச்சுருந்தோம், நம்ம இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுத்தோம், வெளிநாட்டுகள்லாம் போய் நம்ம அமர்த்திருக்கிறாங்க. ஆனால் இன்னும் புதிதாக படித்து வெளியே வருகிற இளைஞர்களுக்கு நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த அபிலாஷைகள் என்னென்னு கேட்கப்படாத பொழுது, அவன் வந்து நீங்கள் அந்த குரலில் பேசாத பொழுது, அவன் கேட்க விரும்புகிற குரலில் பேசாத பொழுது, அவன் வந்து ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராமில் மட்டும் இல்லை, இந்த டிஸ்கார்ட் சர்வரா அதில் பேசுகிறான், இன்னும் டார்க் வெப்ல போய் பேசுகிறான், தனியாக வேற எங்கெல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ அவன்கிட்ட நீங்கள் பேசுறதுக்கும் கேட்கறதுக்கும் தயாராக இருக்கும் பொழுது இன்னொரு விஷயம் என்னன்னா, அவங்க பேசணும் கேட்கணும் அதெல்லாம் தாண்டி நம்ம இங்க எந்த அளவுக்கு மக்கள் நல திட்டங்கள்னு சொல்லிட்டு நம்ம எளிய மக்களை மேம்படுத்துவதற்கான ஒரு ஸ்கீம்ஸ்ல இங்க எந்த குறையும் இல்லாது அது நடந்துட்டே இருக்கு, நிகழ்ந்துட்டே இருக்கு, எப்போது நிகழ்ந்துட்டே இருக்கு. அந்த அதாவது பிலோ மிடில் கிளாஸ் நகர்த்தது, மிடில் கிளாஸ் அப்பர் மிடில் கிளாஸ் நகர்த்துவதற்கான ஒரு ப்ராசஸ் நடந்துட்டே இருக்கு. இந்த 67 இருந்து அல்லது இந்த 2 கட்சிகளும் சேர்ந்து இங்க நம்ம அதிமுக தமிழ்நாடு சூப்பரா டெவலப் பண்ணி வச்சிருக்குன்னு சொல்றோம் இல்லையா, அது உண்மையும் கூட. அந்த டெவலப்ட் அல்லது டெவலப்பிங் ஏரியா இருக்குல்ல, அந்த ஏரியாவை இன்னும் வேகமா கவனிக்கணும்னு நினைக்கிறேன். நம்ம இன்னும் 50-50 பிரிச்சுக்கணும்னு நினைக்கிறேன். எப்படி வந்து கீழே இருக்கிறவளை மேல கொண்டு வரக்கு ஒரு ப்ராசஸ் ரொம்ப வேகமாகவும் தொடர்ச்சியாகவும் நடந்துட்டு இருக்கோ, அதை கொண்டு வந்து இங்க மேல வந்துட்டு இருக்கான்ல, அவனுக்கு பிரச்சனை இருக்கு, வேற ஒரு பிரச்சனை, அவனுக்கு வேற பிரச்சனை, அவனோட பிரச்சனை. அவனுக்கு வந்து ரொம்ப பொறுமையெல்லாம் கிடையாது, நீங்க ரொம்ப பொறுமையா எல்லாம் கொண்டு அவன் வந்துட்டு இருக்கு. அவன் படிச்சு முடிச்சுட்டு வெளியே வந்துட்டான், அவனுக்கு வேலை பிரச்சனை இருக்கு, அல்லது அவனுக்கு வந்து ஏதோ ஒரு போதாமை இருக்கு. கேம்பஸ் இன்டர்வியூல எல்லாரும் செலக்ட் ஆகல, எல்லாரும் ஒரு கிளாஸ் 50 பேரும் ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்து கேம்பஸ் செலக்ட் ஆக முடியாது. அப்ப அடுத்த கட்டத்துல இருக்கிறவன் என்ன பண்றது? அப்ப அவனுக்கான ஸ்கீம்ஸ் என்ன புதுசா அதை வேகப்படுத்தணும்னு நினைக்கிறேன். அதுல கொஞ்சம் கவனம் செலுத்திட்டா யங்ஸ்டர்ஸோட அவங்களோட உரையாடும் போது அது நடக்கும். அவனுக்கு பிரச்சனை, அவனுக்கு சரி ஃபைன், நீ எல்லாம் பண்ணிட்டு இருக்கிற, நீ எளிய ஒன்று பண்ணிட்டு இருக்க, சரி ஓகே, அது நல்லதுதான். நான் கொஞ்சம் எங்க அப்பா கொஞ்சம் படிச்சுட்டாருங்க, என்ன நல்லா படிக்க வச்சுட்டாரு, இப்ப நான் எனக்கு என்னங்கிற ஒண்ணு இருக்குல்ல, அதையும் நம்ம கொஞ்சம் கவனிக்கணும்னு நினைக்கிறேன். ஆமா, அதுதான் நீங்க சொல்ற இந்த விஷயத்தெல்லாம் ஒரு மூமெண்டா மாத்தி கிரவுண்ட்ல அதை திரட்டத்தக்க வாய்ப்புள்ள. இப்போ முன்னாடி வந்து திமுக 60களில் இருந்த திமுக இப்போ இல்லை, 90களில் இருந்த திமுகவும் இப்போ இல்லை. முன்னாடி வேற அது போர்க்குணம் இருந்தது அதெல்லாம் சொல்கிறாங்கல்ல, அதே போல் மக்களும் முன்னாடி மாதிரி இல்லை. இப்போ இந்திய எதிர்ப்பு போராட்டம்னு இந்தி திணிப்பு ஒன்று நடக்குது. இப்போ வந்து நம்ம அதிகபட்சமாக பெரும்பான்மை மக்கள் எதில் பார்ட்டிசிபேட் பண்ணாங்கன்னா சோஷியல் மீடியாவில் தான். கிரவுண்டில் இப்படியான வடிவங்கள் இல்லை. ஆனால் இப்போ வந்திருக்கிற வெவ்வேறு வடிவங்களில் மக்களை தயார்படுத்துவது, தங்களுடைய கோரிக்கைகளை இன்னும் வலுவாக கேட்பது அப்படிங்கிற மொமெண்டம் திமுக தான் செய்ய முடியும்னு நான் நினைக்கிறேன். கரெக்ட். அல்ல திமுக முன்னணியில இருந்து செய்யணும். இந்த ஓலா ஊபர் ஓட்டுற வேலையெல்லாம் வந்து நம்ம பசங்க படிச்ச பசங்க செய்ய வேண்டியது இல்லை. அதுல ஒரு பெரிய அளவு படிக்க முடியாத வாய்ப்பு இல்லாதவங்களுக்கு அது ஒரு வேலை வாய்ப்புக்கு ஒரு ஒரு வாழ்வாதாரத்துக்கு ஒரு உத்தரவாதமா இருக்கலாம். ஒரு அவனை ஒரு உதிரியா அவனை வந்து அது நல்லது இல்ல. அதெல்லாம் நமக்கு வந்து எப்படி இங்க எல்லா சின்ன சின்ன வேலைகள்லாம் நார்த் இந்தியன்ஸ் வந்துட்டாங்களோ அவங்கள குறை சொல்றதுக்கு இல்ல. அங்க இங்க நம்ம கவர்மெண்ட்ஸ் பண்ணதாங்க அவன் பண்ணல, அவன் இங்க வந்துட்டு இருக்கான். ஆமா, அதுக்கும் அவனை தான் கொண்டு வரமே தவிர நம்ம பசங்களே ஓலா ஓட்டுறது, நம்ம பசங்களை ஊபர் ஓட்டுறது வந்து ஒரு நல்ல பெட்டரான வாய்ப்புகளை இவங்களை உருவாக்கணும். 50% மேல நகரமயமா இருக்குது, 50% நகரத்துக்கு கூட்டு வந்திருக்கு. ஆமா ஆமா, அவங்களுக்கு வேலையில உத்தரவாதம் பல லட்சம் பேர் வர்றான். இன்னொரு கவர்மெண்ட் செக்டர்ல வேலை வாய்ப்பை குறைஞ்சிருச்சு பாரு. முன்னாடி எல்லாம் இப்ப நம்ம குழந்தையா இருக்கும்போது என்னவா இருந்துச்சுன்னா, கவர்மெண்ட் வேலை போயிடுப்பா, பிரைவேட் கவர்மெண்ட் வேலை தான் ஒண்ணு காசுனாலும் அப்படின்னு ஒண்ணு இருந்தது இல்ல. கவர்மெண்ட் செக்டர் வந்து பயங்கரமா குறைஞ்சிருச்சு. இப்ப பாருங்க, இப்ப கவர்மெண்ட் செக்டர் நம்ம ரீபில்ட் பண்றது உடனடியா இந்த செக்டருக்கு சாத்தியமே இல்லை. இல்ல, நீங்க அதுல வேலை வாய்ப்புகளை கொஞ்சம் இருக்குல்ல, இப்ப இடம் இருக்கு. நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ டீச்சர்ஸே எடுத்துக்கோங்களேன், எத்தனையோ 2014-16 அப்புறம் டெட் எக்ஸாம் எழுதி பாஸ் ஆனவங்களுக்கே போஸ்டிங் கொடுக்கல, பலாயிரம் பேர் இருக்காங்க. 2009க்கு பிறகு அப்பாயிண்ட் பண்ண கவர்மெண்ட் டீச்சர்ஸ்க்கு சம்பளமே வந்து பாத்தீங்கன்னா 40,000 தான் இருக்கு. எஸ், இதுல இன்க்ளூசிவா ஒரு விஷயம் இருக்குல்ல, நீங்க சொல்ற காலி பணியிடங்கள் இருக்கின்றன, அரசாங்கம் காலி பணியிடத்தை நிரப்ப வேண்டும், இதில் மாற்றுக்கருத்தில்லை. ஆனால் எனக்கு வேலையே உத்தரவாதப்படுத்தி எனக்கு வேலை வாங்கி கொடுத்துரு அப்படிங்கிற கோரிக்கையோட சம்மந்தப்பட்டது மட்டும் இல்லை. மாநில அரசுக்கு நிர்வாகம் செய்வதற்குரிய பணம், அந்த பணத்தை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி வச்சிருக்கிற ஒன்றிய அரசு, அதுவும் இருக்கு. ஆமா,
நமக்கு பணமே இல்லாமல் இத்தனை பேருக்கு வேலை உத்தரவாதப்படுத்த முடியாதுங்கிற நெருக்கடியை சேர்த்து புரிந்து கொண்ட எல்லாமே இன்க்ளூசிவான ஒரு மூமெண்ட் இருக்குல்ல. தமிழ்நாடு அரசு பலப்படாமல், தமிழ்நாடு அரசின் நிதி நிர்வாகம் கொஞ்சம் கூடுதலாக சுயாட்சி பெற்றதாக இல்லாமல் இதை நிகழ்த்துவது சாத்தியம் குறைவு. அப்போ இதுக்கு பழக்கப்படுத்துறதுக்குல்ல, அது திஸ் இஸ் த டைம். திமுக தோத்துருச்சு, சந்தோஷம். இப்போ ஏன்னா இந்த வேலையை வேற ஒன்றும் செய்ய மாட்டாங்க. கரெக்டான பாயிண்ட். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ டீச்சர்ஸ் எடுத்துக்கலாம், காவல்துறையினர் எடுத்துக்கலாம். இங்கே கவர்மெண்ட் செக்டர்ஸ் பலதுமே வந்து 75% ஆஃப் கவர்மெண்ட் செக்டர்ஸ் வருமானம் இல்லாத சர்வீஸ் இண்டஸ்ட்ரி. அங்கதான் நம்ம பல கோடி வந்து சம்பளமா போகுது இல்லையா? அப்போ வருமானமே இல்லாத இண்டஸ்ட்ரி ஒரு டிபார்ட்மெண்ட்ல நீங்க வந்து தொடர்ந்து வேலை வாய்ப்புகளை கொடுத்துட்டு சம்பளமே கொடுத்துட்டு இருக்க முடியாது. ஏன் சம வேலைக்கு சமூகம் கொடுக்கலன்னா அது ஒரு சிறிய தொகையா இருந்தாலும் அது ஒரு பேர்டன் தான், அது ஒரு பெரிய பிரச்சனையாகும். நீங்க மனித வளத்தை உற்பத்தி பண்றது தான் செலவிடுறீங்க, அது பின்னாடி வந்து வேற வழியா வரும். ஆனால் பிரச்சனை என்னென்னா, தமிழ்நாடு அரசுக்கு அவ்வளோ வருவாய் வருவதற்கான வாய்ப்புகளை ஒன்று தமிழ்நாடு அரசே பெருக்கலாம் ஒன்று. ஆனால் அதுக்கான வாய்ப்பு ஸ்கோப்பு ஒன்றும் இல்லை. இந்த கொரோனா சமயத்தில் இந்த தடுப்பூசி ஃபேக்ட்ரியை வந்து நீங்கள் வச்சுக்கிறோன்னு சொன்னதுக்கு விட்டாங்களாங்க. அப்போ நம்ம வந்து அவ்வளோ சுயாட்சி பெற்றவர்களாக இல்லை. இந்த மாநிலமே அப்படி இல்லை. யார் முதலமைச்சராக வந்தாலும் அது வந்து ஒரு ரெஸ்ட்ரிக்டட் ஸ்பேஸ். அது மாநில சுயாட்சிங்கிறது வந்து அன்னைக்கு திமுக ஆரம்பிக்கப்பட்ட காலகட்டங்கள்ல அண்ணா பேசின காலகட்டம் இந்த மாநில சுயாட்சி என்பது வேறு. இன்னைக்கு நம்ம பேச வேண்டிய மாநில சுயாட்சி என்பது இதுதான். இப்ப நம்ம டிஸ்கஸ் பண்ண ஏரியா தான். இத நவீன மாநில சுயாட்சி என்பது என்ன, அப்டேட்டட் மாநில சுயாட்சிங்கிறது என்ன, இந்த 5 வருஷத்துல அவங்க அதை பேசலாம். ஆமா, ஏன் இதை பண்ண முடியல, ஏன் என்னால கவர்மெண்ட் வேலை தர முடியல, ஏன் நான் வந்து ஒன்றும் இல்லைங்க. முதலமைச்சர் ஆகிவிட்டால் எல்லாம் செஞ்சுட முடியும் அப்படிங்கிறது இந்த டேட்டா வச்சு பார்க்கும்போது ஒரு மூட நம்பிக்கை அப்படி செய்ய முடியாது. ஒரு ரெஸ்ட்ரிக்டட் ஸ்பேஸ்லாம் விளையாட முடியும். விஜய் வந்து ஓகே அடுத்த நொடி அப்படின்னு சொன்னார்ல, அப்படிலாம் ஒரு வெங்காயம் முடியாது அப்படின்றது போனதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சிருக்கோம் அவருக்கு. ஒரே ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஊழலை ஒழிக்கிறேன்னு சொல்றாங்களே, ஊழலை ஏன் ஒழிக்க முடியாது தெரியுமா? இப்ப நம்ம இந்த பேசுற டிஸ்கஷன் தான். நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு அரசு வேலை செய்யற ஒரு பணியாளருக்கு 20,000 ரூபாய், 22,000 ரூபாய், 18,000 ரூபாய் அப்படின்னு சம்பளம் இருக்குன்னா, இந்த சம்பளத்தை வச்சு இன்னைக்கு தேதியில ஒரு குடும்பம் நடத்த முடியுமா? ஒன்னு அரசு அலுவலகங்கள்ல சம்பள குறைவு ஒண்ணு இருக்கு, இன்னொன்று அரசு அலுவலகங்கள்ல மெயின்டெனன்ஸுக்கு தனியா பட்ஜெட் பெருசா ஒதுக்குறது இல்ல. அதை கேட்டு பெருமிஷுக்கு அது வந்து சேர்றதுக்கு பெரும்பாடு இருக்கு. இப்போ போலீஸ் ஸ்டேஷன் நம்ம சொல்றோம், கம்ப்ளைண்ட் கொடுக்க போறோம், பேப்பர் வாங்கி கேட்கறான்னா அவனுக்கு மெயின்டெனன்ஸுக்கு காசு கிடையாது. அவன் என்ன பண்ணுவான், வர்றவனை பார்ப்பான், நல்ல பெஞ்சர் மதியம் ஒரு பேப்பர் வாங்கி சொல்லுவான். சில நேரம் கொஞ்சம் அதிகாரமா கட்டுறது பிரச்சனை. ஓகேவா? இப்ப என்ன ஆகுதுன்னா, அரசுக்கு இவ்வளவுதான் சம்பளம் தர முடியும், கொஞ்சம் வெளியே வாங்கிக்கோ அப்படிங்கிற மாதிரி ஒண்ணு இருக்குல்ல. இப்ப நீங்க என்ன பண்ணணும்னா, முதல்ல எல்லா அரசு சிஸ்டத்தோட ஆயிலே இப்போ கரப்ஷன் தாங்க. இப்ப என்னன்னா, முத்தாண்டிக்கு அந்த சிஸ்டமே ஒர்க் ஆகுது. இப்ப இவங்க அரசு அலுவலகங்களை ரைடு பண்ணி கொஞ்சம் காசை பிடிச்சாங்க தெரியுமா? இப்ப ரீசெண்டா ஒரு மலையாள படம் பார்த்தேன், அதுல ரொம்ப அழகா சொல்லுவாங்க போலீஸ் ஸ்டேஷன்ல, இல்ல சார் இந்த மாதிரி ஒரு டாஸ்மாக் அங்க பார் ஓனர் காசு கொடுப்பாரு, வாங்க மாட்டார், புதுசா வந்து எஸ்ஏ இல்லைங்க இதெல்லாம் வந்தாதான் இங்க பாருங்க இந்த மெயின்டெனன்ஸ் வேலை எல்லாம் நடக்குது, அதுக்காக நம்ம அவனுக்கு வந்து சப்போர்ட்லாம் பண்றது இல்ல, கொஞ்சம் சில விஷயங்களை பண்ணி கொடுப்போம், பட் இதெல்லாம் வாங்கினாதான் இங்க மெயின்டெனன்ஸ் இருக்கும், இந்த கபோர்ட் சரி பண்ணணும், இந்த சேர் டேபிள் எல்லாம் சரி பண்ணணும்னா இப்படி ஒரு சிஸ்டம் இருக்கு. அப்போ மெயின்டெனன்ஸ் ஒரு பெரிய பட்ஜெட் இங்க ஒதுக்க முடியாத சூழல் இருக்கு. சம்பளத்தை அதிகமாக்கிய சூழல் இருக்கு. ஏன்னா சர்வீஸ் இண்டஸ்ட்ரி வருமானம் கிடையாது. அப்ப நீங்க அங்க அரசு அலுவலகம் நீங்க ஊழலை ஒழிக்கணும், முதல்ல மெயின்டெனன்ஸ்க்கான பட்ஜெட்டை ஒதுக்கணும், சம்பளத்தை இன்க்ரீஸ் பண்ணணும். அப்பதான் கொஞ்சமாச்சும் குறையும், அப்போ முழுசா குறையாது. இந்த ரெண்டுமே பெரிய சேலஞ்சு. இதெல்லாம் விஜய் அவர்கள் அரசு இப்ப வந்ததுக்கு அப்புறம் தான் அவருக்கு புரியும். இதெல்லாம் தெரிஞ்சாதான் நீங்க அந்த நிர்வாகத்தை நடத்த முடியும். அப்ப இதை பண்ணணும்னா இதுக்கு ஒரு பெரிய பட்ஜெட் தேவை. அதுக்கு வரியே வாங்கி வச்சு தர மாட்டாங்க, தேவையான நிதிகளை ஒதுக்க மாட்டாங்க. அப்ப மாநில சுயாட்சிங்கிறது மாடர்ன் மாநில சுயாட்சி என்னங்கிறது எவ்வளவு பெரிய நவீனமான முதலமைச்சரா இருந்தாலும், என்னதான் நீங்க உட்கார்ற சேர்ல இருந்து துண்டை வெளியெடுத்து போட்டாலும், அது நல்ல புது சேர் வாங்கி குஷன் சேர் போட்டாலும், நீங்க வந்து என்னதான் மத்தியானம் வந்து டிஃபன் பாக்ஸ் கொண்டு வந்து சாப்பிட்டாலும், என்னதான் தினமும் நீங்க கருப்பு சூட்டு போட்டுவாலும், மோடிட்ட போய் உட்காந்துட்டு காசை கொடுங்கன்னா கேட்கணும். நாங்க வந்து பெரியாரை வந்து கடவுள் மறுப்பு கொள்கையில மட்டும்தான் ஏத்துக்கல, மற்றபடி நாங்க வந்து ஜோசியம் பார்ப்போம், மற்றபடி நாங்க வந்து மாநாட்டுக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் அட்வைசரா வச்சுப்போம், நாங்க வந்து மாநாட்டு பந்தலுக்கு கால் நடணும்னு சொன்னா பார்ப்பனர் கூப்பிட்டு கால் நடுவோம், என்ன கருமதி செஞ்சுட்டு போவாங்க. ஆனா தமிழ்நாட்டின் உரிமை சார்ந்த பிரச்சனையில நீங்க பெரியாரை ஏத்துக்கிறீங்களா, அண்ணாவை ஏத்துக்கிறீங்கன்னு சொன்னா, மாநில நிதி நிர்வாகம் சார்ந்து, மாநில உரிமைகள் சார்ந்து, சுயாட்சி சார்ந்து இந்த அரசு போராடணும். இந்த அரசு போராடுவதற்கான அழுத்தம் கீழே தான் வரணும். கீழே வந்தாதான் இங்கே இருக்கிற இந்த பிரச்சனைகள் தீர்ப்பதற்கு, இந்த செலவினங்களை சரி செய்வதற்கு, மாநிலத்தில் வேலை வாய்ப்பை உத்தரவாதப்படுத்துறதுக்கு, பரவலாக்குவதற்கு கொள்கை ரீதியாக இன்வெஸ்ட்மெண்ட் வருது. இப்போ இந்த அம்மா ரீல்ஸ் போட்டு வெளியே போனாங்களே, இதுக்கு முன்னால் அந்த அரசு செய்யலைங்க. கீர்த்தனா மேடம் வெளியே போனாங்க, எங்கிறதோ பட்டாசு தொழிற்சாலைக்கு மட்டுமே எங்கேருந்தோ கொண்டு வந்துடுற அம்மா சொல்லுது. சரி ரைட்டுங்க, நீங்கள் வந்து இதுக்கு முன்னால் அரசை செய்யலை, நீங்கள் மாற்றத்துக்கு வந்திருக்கீங்களே, இனிமேல் தமிழ்நாட்டிற்கு வருகிற சமூக நீதி நிலைநாட்டிய ஒரு அரசாங்கம்,
நிறைய பட்டியல் சாதியினருக்கு அமைச்சரவையில் இடம் கொடுத்த அரசாங்கம், இப்படிலாம் சொல்லப்படுகிற அரசாங்கம், நீங்கள் வெளிநாட்டிலேருந்து வரும்பொழுது இந்தியாவில் இருக்க பட்டியல் சாதி இயக்கங்கள் மத்தியிலையும் கூட நீங்கள் ஜாப் இந்த ப்ரைவேட் ஆர்கனைசேஷனில் ரிசர்வேஷன் கொண்டு வாங்கன்னு கோரிக்கிறது. நீங்கள் வெளிநாட்டில் அங்கே போய் பேசிட்டு வந்தீங்களே, மறைமுகமாக பேசுங்க, ரகசியமாக போனீங்களே, இனிமேல் எங்கள் ஊருக்கு வந்தால் ரிசர்வேஷன் இம்ப்ளிமெண்ட் பண்ணோம், அப்படி ஏதாவது இந்த மாதிரி செஞ்சால் தான் மாற்றம் நடக்கும். ஒருவேளை அவர்கள் செய்யலை அப்படிங்கிற பட்சத்தில் மக்கள் மத்தியில் அம்பலப்படுத்துறது, பாப்புலராக அம்பலப்படுத்துறதுக்கு, விஜயால இது முடியலைன்னு அம்பலப்படுத்துறதுக்கு இந்த அரசியல் கோரிக்கைகள் திமுகவுக்கோ இதர ஜனநாயக சக்திகளுக்கோ பயன்படும். இந்த தருணத்தை கைவிட்டால் என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டால், தமிழ்நாட்டினுடைய அடுத்த முதலமைச்சராக லாரன்ஸ் வருவார். யோசிச்சு பாருங்க. த்ரிஷா கூட வரலாம். த்ரிஷா வந்துட்டு பாருங்க, யாரோ ஒருத்தங்க நடிகர் நடிகை. நான் வந்து அவங்க பர்சனலி அதுக்கு கனெக்ட் பண்ணி பேசல, ஒரு பிரபலமான முகத்துக்காக சொன்னேன். த்ரிஷா அடுத்த அண்ணாமலை, இப்ப ஜிவி சொல்லியிருக்காப்ல ஒரு 15 வருஷத்துக்கு நான் கூட அரசியலுக்கு வரலான்னு இருக்கேன். என்னடா நாட்டு நான் வந்து என்ன நினைச்சிட்டு கர்த்தரே அப்படின்னு ஒரு ஸ்டேட்டஸ் போட்டு இப்ப எல்லாரும் நீங்க வாங்க வராதீங்க, லாரன்ஸ் வர்றதுல நாய்க்கு புறப்படுற லெவல்ல தான் நம்மளை ட்ரீட் பண்ணவே செய்யறாரு. இன்னொன்னும் இருக்கு தோழர், இதுல வந்து மாநிலத்திற்கு வருவாயின்னு ஒண்ணு இருக்குதுல்ல, அது ரொம்ப குறைந்த செக்டார்ல இருந்தா வருவாய் வரும்போது மாநிலத்துக்கு நம்ம மத்திய அரசு தான் மத்திய அரசை நீங்க நம்பி இல்லாம இங்க ஆட்சி நடத்த முடியாதுங்கிற ஃபைன். இப்ப டாஸ்மாக் மாதிரி அப்ப என்ன கேட்டாங்க, நீங்க வந்து உனக்கு என்ன பணம் அச்சடிச்சு கொடுக்கணும், பணம் அச்சடிச்சு கொடுக்கறது உங்களுக்கு ஒரு அமௌண்ட் கொடுத்துறோம், என்ன எல்லைப்புறத்தை பாதுகாக்கிற அதுக்கு ஒரு அமௌண்ட் நான் கொடுத்துறோம், இதுக்கு மேல உனக்கு எதுக்கு தேவை செலவு, நீ என்ன செலவழிக்க போற, அது எங்க இருக்கு? மத்திய அரசாங்கம் என்ன, மாநில அரசுகளுடைய கூட்டமைப்பு மேல இருக்க நிர்வாகத்தை நீ சமாளிக்கிற, மேல இருக்க ஒரு பஞ்சாயத்து போர்டு மாதிரி மேல இருந்துக்கோ. ஆமா ஆமா, எல்லையை பாதுகாத்துக்கோ, அதுக்கு உனக்கு ஒரு காசு, மாநிலங்களுக்கான ஃபண்டை கொடுத்து அவங்களே அவங்களோட டெவலப்மெண்ட் ஸ்கீம்ஸ் பண்ணிடுவாங்க. நீங்க அங்க ஒட்டுமொத்தமா எல்லாம் பெருசா பண்ணி நான் உனக்கு அனுப்பி நீ எதுக்கு எனக்கு அனுப்புற? இப்போ ஒருவேளை பீகாருக்கு அனுப்பணும் அப்படின்னு சொன்னா ஒன்று வச்சோம், பீகாரின் மனித வளத்தை நான் பயன்படுத்துகிறேன், ஆகையால் பீகாருக்கு இவ்வளவு காசு கொடுக்கணும், மாநிலத்தை முடிவெடுத்து அதுக்கு ஒரு சிஸ்டம் கொண்டு வா. நான் உனக்கு அனுப்பி நீ என்ன கொடுப்ப, நீ என்ன அவ்வளோ நியாயமான, நீ என்ன பண்ற? தன்னுடைய கட்சி ஆட்சி செய்கிற மாநிலத்திற்கு கூடுதலாக நிதி ஒதுக்குற, என்கிட்ட கேட்டு ஒதுக்குறியா? இல்ல. இப்போ நான் ஒரு இறையாண்மை கொண்ட அரசு, மானமுள்ள அரசு, இறையாண்மை விட்டுருங்க, மானமுள்ள அரசு அல்லது மானமுள்ள குடிமக்கள் வந்து என் பணத்தை என்கிட்ட கேட்காம இஷ்டத்துக்கு செலவு பண்ற, இது எல்லாமே நமக்கு பிரச்சனை. நம்ம பணத்தை உற்பத்தி பண்ணி செஞ்சு கொடுக்குற செல்வத்தை அவன் இஷ்டத்துக்கு பயன்படுத்த. சில குடும்பத்துல ஒருத்தர் மட்டும் குடும்பம் நடத்துவார், 5-6 பேர் சம்பாதிப்பாங்க, அவர் இஷ்டத்துக்கு செலவு பண்ணிட்டு இருப்பார். அந்த மாதிரி இஷ்டத்துக்கு செலவு பண்ணாது எப்படி? அதான் சொல்றேன். இன்னொன்னு இருக்கு, இந்த மாதிரி ஒரு விஷயத்தை தாண்டி இப்படி இது ஒரு நல்ல விஷயம் நீங்க சொன்னது. அது மாதிரி மாநில அரசே இப்ப விஜய் இருக்காருன்னா மாநிலத்திற்குள் வருவாயை பெருக்குவதற்கான டாஸ்மாக் மாதிரியான வெவ்வேறு துறைகளுக்குள்ளே வரணும்னு நினைக்கிறேன் நான். ரெகுலர் வருமானம், அன்றாட வருமானம், எஃப்எம்சிஜி மாதிரி அன்றாட வருமானங்கள் வர்றதுக்கு டாஸ்மாக் எஃப்எம்சிஜி மாதிரி ஆயிடுச்சு. இப்போ அதுக்குள்ளே கொஞ்சம் கவனம் செலுத்தணும்னு நினைக்கிறேன். நேரடியா தமிழக அரசுக்கு வரக்கூடிய வருவாய்க்கு என்ன மாதிரி துறைகளுக்குள்ள வரலாங்கிற விஷயத்தையும். தமிழ்நாட்டின் பெயர்ல கப்பல் விடணும்னு கனவு கண்டார் அண்ணா. கப்பல் ஓடிச்சு, பூம்புகார் கார்பரேஷனுக்கு பேர்ல கப்பல். நீங்க என்ன சொல்றீங்க, அந்த பக்கம் வந்து ஏர் டிராஃபிக் பிரச்சனை, இந்த பரந்தூர் விமான நிலையம் பற்றிலாம் இருந்துச்சுல, நீங்க விமான இது தொடங்கலாம். இன்னொன்று என்ன சொல்ல, தமிழ்நாட்டில் அரிசி நம்மளுக்கு கிடைக்காம இருந்தது, சரி, அரிசி கிடைக்காம இருந்தபோது தமிழ்நாட்டில் கொள்முதல் நிலையங்கள் உருவாக்குனாங்க. அதே போல் தமிழ்நாடு அரசு இங்கே தமிழ்நாட்டில் வளத்தை பெருக்குவதற்கோ கடன் வாங்குவதற்கோ அல்லது மக்கள்கிட்ட கொஞ்சம் அக்சசிபிளாக இருக்கிறதுக்கோ தமிழ்நாடு அரசே கூட ஆர்பிஐட்ட ஃபைட் பண்ணி பேங்க் மாதிரியான விஷயங்கள் அதுவும் பண்ணலாம்ல. நிதி நம்ம பணம் வந்து இங்கனுக்குள்ள ஒரு சுழற்சிக்கு மேபி நம்ம இதெல்லாம் சொல்றதுக்கு பெரிய பொருளாதார நிபுணர் இல்லை, புரியுது, நம்ம அறிவுக்கு சொல்றோம். ஆனா இதை வந்து ஒரு பொருளாதார நிபுணர் தான் சொன்னாரு. ரொம்ப சிம்பிள். உலகத்தின் மிகச்சிறந்த பொருளாதார அறிஞர்கள்லாம் சொல்றது, இந்த பண சம்பந்தமான பொருளாதார பிரச்சனை இல்லாம இருக்கணும்னா மக்கள்கிட்ட காசை கொடு, அவ்வளவுதான். அதுக்கு மேல இங்க ஒண்ணு பெரிய பொருளாதார சூட்சம் எல்லாம் ஒண்ணு இல்ல, மக்கள்கிட்ட காசு புழங்கணுங்கிறத. கடைசியில மக்கள்கிட்ட காசு கொடுக்கணும், அவ்வளவுதானே, சிம்பிள் மேட்ரு. நோட் அச்சடிக்கிற மிஷின் வாங்கி நோட் அச்சடி கொடுத்துருன்னு சொன்னாலும் சொல்லிடுறாங்க. நான் சொல்றது மக்கள் கிட்ட பணம் புழங்கணும். ஸோ அதற்கான விஷயங்களை செய்யணும். அரசுக்கு வருமானம் வர்ற மாதிரியான, மாநில அரசுக்கு நேரடி வருமானம் வர்ற மாதிரியான டாஸ்மாக் மாதிரியான விஷயங்களுக்குள்ளெல்லாம் அந்த மாதிரி பல விஷயங்களை யோசிக்கணும். இப்போ தொழில்துறை மந்திரிகள்லாம் இருக்காங்க, அந்த ஆங்கிள் யோசிக்கணும். இவங்க எல்லாருமே கண்டிப்பா அவங்கவுங்க தங்களுடைய தொழில்களை மேம்படுத்துவதற்கு இன்னைக்கு எளிய மனிதர்களாக அதிகாரத்துக்கு வந்திருக்காங்கல்ல, இவங்க எல்லாத்தையும் நம்ம செக் பண்ணுவோம். மாற்ற நேசிகள், மாற்ற விரும்பிகள் 5 வருஷம் கழிச்சு இந்த மாற்றத்தை நேசித்தவர்கள் அடுத்த அபிடவிட்டியில வருமானம் எப்படின்னு கம்பேர் பண்ணி பார்க்கலாம். ரொம்ப ஈஸியா தெரிஞ்சு அது ரொம்ப வெளிப்படையா தெரியும். அதனால நாம பேச விரும்பினது இந்த ஜென்சி. எனக்கு உங்கள்கிட்ட பேசுனது வழியாக தான் அல்லது இதுக்கு வெளியில பேசுனது வழியாகவும் புரிஞ்சது என்னன்னா, தமிழ்நாட்டில் நடந்த புரட்சியை உலகளாவிய அளவில் நடந்த ஜென்சி புரட்சியோடு ஒப்பிடக்கூடாது இல்லை. ஆனால் இங்கே அதற்கான ஸ்கோப் இருக்குது. இப்போ நடக்கலைனாலும் அதுக்கான ஸ்கோப் கண்டிப்பாக இருக்குது. அங்கங்கே இப்போ ஸ்டெர்லைட் எடுத்துக்கோங்க அல்லது ஜல்லிக்கட்டு எடுத்துக்கோங்க,
சின்ன சின்ன தெரிப்புகள் இருக்குது. அது உரித்து ரெண்டு வராது என்பது அல்ல. விஜய் வந்து ஒருவேளை அதை தீவிரப்படுத்த கூட செய்யலாம். விஜய் தீவிரப்படுத்தி நமக்கு தேவையில்லாமல் மன உளைச்சல் உருவாக்குறதுக்கு பதிலாக இந்த பக்கம் உண்மையான கோரிக்கைகளை வைத்து அரசியல் படுத்துவதை இயக்கங்கள், கட்சிகள், திமுக போன்ற எதிர்க்கட்சிகள் அது தன்னுடைய கடமையாக செய்தால் இன்னைக்கு திமுகவுக்கு அதனுடைய வரலாற்று கடமை, ஜனநாயக சக்தியில் ஒரு வரலாற்று கடமை. இதுதான் பொலிட்டிசைஸ் பண்ணுறதுக்கு, இந்த ஜென்ரேஷனை பொலிட்டிசைஸ் பண்ணுறதுக்கு தரணும். இளைஞர்கள் பேசுவதாலேயே அது வந்து செஞ்சிகளுடைய அபிப்பிராயம் ஆகாது. இளைஞர்கள் பேசுவாரே சரியும் ஆகாது. ஆமாம். ஸோ அதனால இளைஞர்கள் ஓட்டு போட்டதுனாலே சரியும் ஆகாது. இதை வந்து சரியான பாலிடிக்ஸை இளைஞர்கள்ட்ட கொண்டு போய் சேர்க்கறது காலத்தின் கட்டாயம், கடமை. இல்ல, இளைஞர்கள் கிட்ட கொண்டு போய் இப்போ சேர்க்கறது அது இயக்கங்களுக்கும் முக்கியமா திமுகவுக்கு இருக்குன்னு சொன்னீங்க. இன்னொன்னு இருக்கு, இளைஞர்களே இப்ப காக்ரோச் ஜனதா பார்ட்டி மாதிரியான விஷயங்களை இன்ஸ்பிரேஷனா எடுத்துக்கிட்டு பொலிட்டிசைஸ் ஆகணும். இளைஞர்களே இயக்கங்களை உருவாக்குங்கன்ற, நேரடியாக நீங்க இயக்கங்கள்ல வாங்க, அப்பதான் அதுதான் கரெக்டா வரும். அனுபவத்துல உங்களுக்கு ஆமா 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 இளைஞர்களே அட்லீஸ்ட் இதெல்லாம் இன்ஸ்பிரேஷன் எடுத்துக்கோங்க. நேபாள புரட்சி ஒரு இன்ஸ்பிரேஷன் எடுத்துக்கோங்க, காக்ரோச் பார்ட்டி ஒரு இன்ஸ்பிரேஷன் எடுத்துக்கோங்க. அப்ப இது மாதிரி நம்ம ஏன் தொடங்க கூட நீங்க நிறைய இளைஞர்களுக்கு தோணும். ஒண்ணு இல்லைங்க, நேபாளத்துல புரட்சி நடந்தது. நேபாளத்துல மாவோயிஸ்டுகளா புரட்சி நடத்துனாங்க. மாவோயிஸ்ட் கட்சி புரட்சி நடத்தி சாதிக்கு எதிராக இந்த ஒடுக்குமுறைகளுக்கு எதிராக பண்ணாங்க. ஆனா அதுக்கு பிறகு வர்ற கூட்டம் அவங்க வந்து என்னையா நீங்கள் சாதி ஈக்குவாலிட்டி சொன்னீங்க, திடீர்னு அரசியல் சாசனத்தெல்லாம் உருவாக்குறேன்னு சொன்னீங்க, எதுவுமே நீங்கள் சொன்னது எதுவுமே நடக்கலையே அப்படிங்கிறதுக்கு பிறகு தான் இளைஞர்கள் தெருவிறங்கி வந்து நெப்போ கிட்ஸ், அரசியல்வாதிகள் ஆடம்பரமாக மன்னராட்சியை பார்த்து வளர்ந்தவங்க மன்னராட்சியை வீழ்த்தியாச்சு, திரும்ப அரசியல்வாதிகளே மன்னர்கள் மாதிரி வாழ்கிறாங்க என்பது அவங்களையும் தூக்கி எறிகிற ஒரு காலம் வந்தது. மெல்ல என்னென்னா, நீங்கள் பாதியில் விடப்பட்ட ஒரு வேலை இருக்குல்ல, மாவோயிஸ்டுகள் செஞ்சுட்டு போன வேலையை நான் புரிஞ்சுக்கிட்ட அளவுக்கு அது ஒரு பாதியில் விடப்பட்டு முடிஞ்சிருச்சு. அவன் மிச்ச சொச்சம் இருக்குதுன்னா அவன் திரும்ப வருவான். இதே போல் இங்கேயும் கூட தமிழ்நாட்டில் நிறைவேறாத சில விஷயங்கள் இருக்கு. ஸோ இளைஞர்கள் தன்னிச்சையாக எழுந்து இளைஞர்கள் பார்ட்டி அது மாதிரி இயக்கங்களும் கட்சிகளும் உருவாகட்டும். இது அவங்களும் சைடில் இருக்கட்டுமே. நம்ம எவ்வளவு நாளைக்கு திமுக, அதிமுக, விஜயினே போறது? இளைஞர்கள் கட்சியை உருவாக்கட்டும். இப்ப கட்சியை உருவாக்குறதுக்கு அண்ணாமலை தான் வராரு. இளைஞர்களை வச்சு இளைஞர்களுக்காக கட்சியை உருவாக்குறது வேணாம். விஜய் இளைஞர்களுக்காக தான் கட்சியை உருவாக்குறாரு. இளைஞர்களை உருவாக்கட்டும். அப்படி அண்ணாமலை இளைஞர் ஒதுக்க மாட்டீங்க? இல்ல, அண்ணாமலை இளைஞர், அவருக்கு 42 வயசு தானே ஆகுது. எப்படின்னா ஒரு அரசியல் இருந்து வராரு அவர். நான் சொல்றது சமூகத்திலிருந்து வாங்க, சமூகத்திலிருந்து கட்சிகளை தொடங்க, அங்கே துவங்கட்டும். இளைஞர்களை குறிவைத்து இப்படியான ஒரு வேலைகள் நடக்குது. இளைஞர்கள் தான் முக்கியமான பொட்டன்ஷியல். ஆமா. அப்ப இளைஞர்கள் தங்களை முன்வைத்து ஒரு வேலை நடக்குது அப்படிங்கிற பொழுது இட் ஹஸ் பிகம் தேர் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஆமா, கட்டாயம், ரொம்ப கரெக்ட். அரசியல் படுவது ஒன்ன வச்சுதான்டா பிசினஸே நடக்க போகுது. வியாபாரமே நீங்க தான் அப்படிங்கிற, சினிமாவா இருக்கலாம், அரசியலா இருக்கலாம், எல்லா இடத்துலயும் வியாபாரம் நீங்க தான். இப்போ இவர்கள் தங்களுடைய தரத்தை தீர்மானிப்பது, இளைஞர்கள் தங்களுடைய வாழ்க்கையை தீர்மானிப்பது, தங்களுடைய தரமான வாழ்க்கையை தீர்மானிப்பது, தரத்தை தீர்மானிப்பதுன்னு சொன்னா நீங்க பொலிட்டிசைஸ் ஆனாதான் உண்டு. இல்லைன்னா மேய்க்கிறவன் நல்ல மேய்ப்பனா இருப்பான், ஆனா நீங்க ஆடுகளா இருப்பீங்க. ஆடுகளைத்தான் பலியிடுவார்கள், சிங்கங்களை அல்ல. அற்புதமான டிஸ்கஷன், ரொம்ப நல்லா இருந்தது. முழுசா பாருங்க, ரொம்ப நேரம் பேசணும்னு நினைக்கிறேன். சேர வேண்டிய இடங்களில் சென்று சேரட்டும். சேர வேண்டிய இடங்கள் சொன்னா 2 பக்கம், இளைஞர்கள்ட்டையும் சேரணும், அந்த பக்கமும் சேரணும். நன்றி, வணக்கம். ஆமீன். ஆதிரை புத்தக வடிவில் திரைக்கதை புத்தகத்தை பெற டிஸ்கிரிப்ஷனில் உள்ள எண்ணிற்கு வாட்ஸ்அப் செய்யவும்.